கண்ணீர் விடாம இருப்போமா அப்பா? கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலந்திடுதே. இப்போதும் நினைத்தான் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ செந்நிறமாக்கினரோ. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ. அப்போது அவர்தான் வேண்டினீரோ அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பா உன் மனம் தெரிது உணர்ந்து அப்பா உன் மனம் தெரிது. தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத உம் கிருபை கண் பாரும் என்றும் நான் உம் அடிமை. தாரும் தேவா ஏழைக்கும் கண் பாரும் என்றும் நானும் அடிமை. ஆண்டவரோட சொல்லுங்க, ஆண்டவரே தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத உம் கிருபை. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கிறாரு. யாரும் தள்ளிட தேவனுக்கு மனம் இல்லாதனால பேசுறாரு. இந்த தருணத்தை நான் ஆண்டவரை இனியும் தள்ளிவிடக்கூடாது ஆண்டவரை. நான் கவனமா இருக்கணும், நான் கவனமா இருக்கணும் ஆண்டவரை. ஆண்டவர் சொல்ற ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவேன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவேன். கொடுத்த காரியத்துல கவனம் இல்லாதபடிக்கு, கொடுத்த பொறுப்பில் ஒருவேளை எச்சரிக்கை இல்லாமல் இருப்பீர்களானால் ராஜாக்களை தள்ளியும் ராஜாக்களை நிறுத்துவார். ஆண்டவர் உண்மையுள்ள ஸ்தானாதிபதியாக எங்களை நிறுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் அதற்கு உண்மையுள்ள பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள ஒரு விசையா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த காலை வேளையில எங்களோடு கூட இடைப்படுங்க, பலப்படுங்க, அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆனந்தமாய் இன்பக்கானான் எங்கிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிக்க. ஆனந்தமாய் இன்பக்கானான் எங்கிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிக்க. கர்த்தர் நல்லவர். தேவனுக்கு நேராய் நம்மை தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசிட்டோம். அநேக காரியங்களை தேவன் தொடர்ந்து நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். கடந்த நாட்களுக்குரிய காரியத்தை அறிந்த ஜனங்களாய் தேவன் பக்தி உள்ளவர்களை தமக்காக, அல்லேலூயா, யாரை தெரிஞ்சு கொண்டாரு? வீணா போற கலைகள் ஆண்டவருக்கு வேணாம், அல்லேலூயா. அதை வளர்க்கறதுனால ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் ஒரு மரத்தை வளர்க்குறேன், அது எனக்கு கனியும் கொடுக்காது, அது எனக்கு நிழலும் கொடுக்காதுன்னா அதை என்ன பண்ண மாட்டேன் நான். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்களா, வளர்ப்பீங்களா வளர்க்க மாட்டீங்களா? அல்லேலூயா. கேளுங்க கேளுங்க, பக்கத்தில் கை கொடுத்து நல்லா குளிக்க கேளுங்க. ஒரு மரம் வளர்க்குறீங்க, அது எனக்கு கனி கொடுக்காது, அது எனக்கு நிழலும் கொடுக்காதுன்னா அதை நான் என்ன பண்ண மாட்டேன். அப்படியாப்பட்ட அறிவாளியாக உங்களுக்கு ஒரு காரியம் தெரியல, நீங்களும் தேவனுக்கு பிரியம்லாம் வளர மாட்டீங்க. அது நானா இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நாளுக்கு நாள் விருத்தி அடைவோம், நாளுக்கு நாள் வளருவோம். தாவீதை பாருங்க, கொஞ்சம் ஆடுகள். அவங்க அண்ணன் கேட்ட சொல்லுவாரு, அந்த கொஞ்சம் ஆடை யார் வசலத்துடா விட்டு வந்த, எதுக்கிட்ட இங்க வந்து இந்த காரியம்லாம் செஞ்சு நிற்கிற, கொஞ்சம் ஆடை தான் வச்சிருந்தாரு. ஆனா தாவீதுடைய உண்மையை கர்த்தர் பார்த்த போது அநேக ஜனங்களுக்கு தேவன் அதிகாரியாய், கிட்டத்தட்ட 12 கோத்திரங்களுக்கு ராஜாவாய் தேவன் நிறுத்தி விட்டார். கொஞ்சம் ஆடு இடத்துல உண்மையா இருந்தா, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா அநேகத்துல தேவன் உன்னை அதிகாரியா வைப்பாரு. உனக்கு கொஞ்சம் பொறுப்பு கொடுத்தா கூட என்ன பண்ண, அதுல ஆண்டவரே நான் உண்மையா இருக்கிறேன் ஆண்டவரே, அதுல நீங்க உண்மையா இருந்து பாருங்களேன், கர்த்தர் உயர்த்துக்கின்ற விதம் வித்தியாசமா இருக்கும்.
ஆண்டவரே, நான் ஆண்டவரை உங்களை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படலாம். அந்த அளவுக்கு ஆச்சரியமான அன்பினால ஆண்டவர் உங்களை உயர்த்தி விடுவார். ஆனா கொடுத்த தாளந்த மண்ணில் போட்டு புதைச்சிங்கன்னு வச்சுங்களேன், அல்லேலூயா, இருப்பதை எடுத்து என்ன பண்ணுவாரு? இருக்கிறவனுக்கு கொடுத்துருவாரு. நம்ம நினச்சிட்டு இல்லாதவனுக்கு ஆண்டவர் அப்படி கொடுக்குறா அல்ல, இல்லாதவனுக்கு கொடுத்து அவர் என்ன பண்ண போறாரு? ஒரு காரியத்தை உங்ககிட்ட கொடுக்குறாரு, பொறுப்பு இல்லாமல் நீ நடந்துங்கன்னா எடுத்து என்ன பண்ணுவாரு? இருக்கிறவனுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாரு. ஏன்னா அது கவனத்தோடு கூட கையாளுகின்றான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் கவனத்தோடு கூட இருப்பீர்களானால் நிச்சயம் கர்த்தர் நடத்துவது வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. சரி, பக்தி உள்ளவனை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி கடந்த நாட்களிலே ஒருவரை குறித்து பார்த்தது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? யாரா? ராகாபை குறித்து பார்த்தோம். ராகாப் யாரு? இயேசுடைய பாட்டி. அந்த பியூட்டியை குறித்து நிறைய கேள்விப்பட்டேன். ஆனா அவங்க முன்னாடி காரியம் வித்தியாசமா இருந்த போதிலும் தேவனை அறிந்து கொண்ட பிற்பாடு அவங்க வாழ்க்கை மாற்றப்பட்டது. அல்லேலூயா. அங்க யார் 2 பேர் போயிருப்பாங்க, அந்த பட்டணத்தை வேவு பார்க்க யார் 2 பேர் போயிருப்பாங்க என்பதையெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, வேதத்துல போய் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது அதில் பார்த்தீங்கன்னா, யூத கோத்திரத்தில் ஒரு மனுஷன் அங்கே போனார் வேவு பார்க்கறதுக்கு. அவரை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கா, அங்கே போய் பாருங்க. ஆனால் அந்த ராகாப்பின் குடும்பத்திலிருந்து யார் பிறந்தது? போவாஸ். பாருங்க, கை தட்டுங்க பார்க்கலாம் சகோதரிக்கு. பாருங்க அந்த நினைவுகள். போவாஸ் எப்படியாப்பட்டவர் தான்? ரூத்தை ஆதரிக்கிற ஒரு மனுஷனா இருந்தார். ஒரு புறஜாதி பெண் என்று பார்க்கவில்லை, ஞானமா பேசுறாரு. கர்த்தருக்குள்ள நீ ஞானம் அற்ற வாழ்க்கை வாழ்ந்த காலம்லாம் உண்டு. ஆனா கர்த்தருக்குள்ள வரும்போது ஞானமா நீ உன்னை மாற்றிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உனக்கு கொடுக்கிற கனிகளும் இப்படிதான் இருக்கும். அது ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் அப்படிதான் இருக்கும். உனக்கு கொடுக்குற கனியெல்லாம் பார்த்து வச்சு, ஆண்டவரே இது என்னிடத்துல பிறந்ததா, இது என்னால் தொடப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு இருக்கத்தக்கதாக தேவன் என்ன பண்ணிட்டாரு? போவாசை ரூத்துக்கு முன்பாக உயர்த்தி காண்பித்தார். அங்க போவாஸ் வராரு. ஜனங்கள்லாம் பார்த்து சொல்றாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. போவாஸ் சொன்ன மாத்திரத்துல ஜனங்க என்ன சொன்னாங்க? கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நீ ஒரே ஒரு சத்தம் கொடுத்து பாரு, ஆண்டவர் அநேக சத்தத்தை உனக்கு நேரா திருப்பிடுவாரு. ஆனா நான் வாயை திறந்து என்னத்தை கொடுக்க மாட்டேன், யாரையும் வாழ்த்த மாட்டேன். பக்கத்துல எத்தனை பேர் கையை கொடுத்துக்கல, எத்தனை பேரை வாழ்த்தினீங்க? என்ன சொன்னாங்க? பக்கத்துல கை வச்சு மறுபடியும் சொல்லுங்க. அதனால தான் உன்னை நைட்டு தூக்கம் வரல. நல்லா புரிஞ்சுங்க. ரோட்ல பரிதானம் வாங்குகின்றார்கள். அப்படி இருக்கிறாங்களா? அவங்க கூட ராசா நல்லாரு, ராசா எஜமானே நல்லாரு, கண்ணு நல்லாருன்றாங்க. அவங்க கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க? நல்லாரு. நம்மகிட்ட எல்லாம் இருக்குது. எத்தனை பேர் சொல்றீங்க எங்கள் வீட்டில் துணியோ இல்லை பிரதர்? எல்லாம் இருக்குதா? நம்ம லாக்கரை போய் திறந்தா தான் தெரியும். நான் இன்னைக்கு பீரோ திறந்து பார்க்குறேன், என் புள்ள என் பையன் துணி என் துணிக்கு மேலே இருக்குது. அதை அப்படியே மொத்தமாக போட்டு சுருட்டி என்ன பண்ணிக்கிறான், உள்ள அழுத்தி வச்சுக்கலாம். அந்த அழுத்துதல் தாங்காம அது பீரோ தாண்டி வந்து என்ன பண்ணுது? தேவன் நல்லா தானே வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் நல்லா வச்சிருக்கிறாரு ஆண்டவர்? வச்சுக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி சொல்லு ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அவருக்காக நீ இருக்கும்போது உன்னை நல்லா வச்சு பாரு. உனக்காக வாழும் போது இருக்கிறதையும் இழந்துருவீங்க. அதனால அவருக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்க. அவர் எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அதை செய்யுங்க. ஏன்னா தேவன் பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டார். அந்த ராகாப்புடைய பக்தி எப்படியாப்பட்டது தெரியுமா? அது தேவனுக்காக எதையும் செய்ய வச்சுச்சு. தேவனுக்காக அந்த பட்டணத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் என்ன பண்ணிச்சு? மாத்திச்சு. ஒரு நாள் அவங்க பெரிய அது மாத்திச்சு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பாட்டியா ஆயிட்டாங்க இல்லைங்களா? இன்னைக்கும் ஒரு மனுஷனை குறிச்சு பார்க்கலாம். நம்ம நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம தான் பிரதர் டிசைன் பண்றோம். யாருடைய வாழ்க்கை? என் வாழ்க்கை நான் தான் முடிவு பண்றேன். எனக்கு கணவன் யாருன்னு நான் தான் முடிவு பண்றேன். இது யார் சொல்லுறது? வாலிபு தங்கச்சிங்க. எனக்கு மனைவி யாருன்னு நான் தான். பக்கத்தில் கை சொல்லு. மக்கு நம்ம நினைக்கிறதுலாம் நடக்கிறது இல்லை. ஆமா, நீங்க நினைச்சிருங்க ஐயோ இதெல்லாம் நடந்தோம். இல்லை இல்லை இல்லை. கர்த்தர் நினைத்தால்தான், கர்த்தர் கிருபை பாராட்டினால்தான், கர்த்தர் ஏதோ என் மேல வச்ச அன்பு நிமித்தமா என் வாழ்க்கை அழகா மாத்தி கொண்டு இருக்கிறாரு. நீ உனக்கு ரியாலிட்டி என்னன்னு தெரியாது. என்னுடைய ரியாலிட்டியை கட்டினா நான் ரட்சிக்க போகிறதுக்கு முன்னாடி பாஸ்டம்மா கேட்டால் சொல்லும், கதையாக சொல்லும். அந்தால் மோசமானவன், அந்தால் திருட்டு பையன். இன்றைக்கும் கேட்டால் நேற்று நைட்டு கூட வந்து நாங்கள் நண்பர் சமாதானம் ஆகிறோம் பாருங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறோம்? பக்கத்தில் கை வச்சு சமாதானம் சொல்லுங்கள்.
பக்கத்தில் கை வச்சு சொல்லு, சமாதானம். கத்தோலிக்கல்ல போனீங்கன்னா நான் போய்க்கிறேன், அவங்க போனால் பக்கத்தில் திரும்பி யாருன்னு தெரியாது, அவங்கள பார்த்து சமாதானம் சமாதானம் சொல்லுவோம். நம்ம இங்கே வந்து என்ன சொல்றதில்ல, சமாதானம். உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு என்ன வருது, கோபமாக வருது. அப்புறம் எப்படி அவங்க மூஞ்ச பார்த்தா உனக்கு கோவம் வருதுன்னா உன் மூஞ்ச பார்த்தா அவங்களுக்கு கோரமாக வராதா? நம்ம முதல்ல சமாதானத்தை கூறு. இயேசு கிறிஸ்து உள்ள வராரு, பார்த்தோன்னே என்னன்னு சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. சமாதானம் பண்ணுகின்றவர்கள் பாக்கியவன்கள் அவர்கள். நான் ஏசப்பா புள்ளன்னா பக்கத்துல சிரிச்ச முகத்தோடு கூட பார்த்து சொல்லுவேன், உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. சமாதானம் இல்லாம எத்தனை பேர் அலையிறாங்க. இன்னைக்கு உனக்கு எனக்கும் கர்த்தர் என்ன பண்றாரு, சமாதானத்தை கொடுக்கின்றார். அல்லேலூயா. அநேக நேரத்துல தேவனுக்கு பிரியமா நம்ம வாழ முடியாதபடிக்கு இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம். அந்த நாட்கள்ல நான் இருந்த காரியத்தை அவர்கள் அறைவாங்க. சமாதானம் சமாதானம் என்று சொல்லி வந்தாலும் வீட்டுக்குள்ள என்ன இருக்காது, இருக்காது. இன்னைக்கு உண்மையா சமாதானம் இருக்குது. அவங்க நேற்று நைட்டு கூட என்ன சொல்றாங்க, உன்னை நான் நம்ப மாட்டேன். அது அல்லேலூயா. அவங்க பார்வையில் நான் அப்படி இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன். சரி கர்த்தாவே நீங்க என்ன நம்புறீங்க ஆண்டவர். ஆனால் நான் அவங்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவரெல்லாம் என்ன பண்ணும், மாறணும், நடக்கணும். அல்லேலூயா. அந்த காரியத்தை நான் என்ன பண்ண முயற்சி, ஒரு அவங்க கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன், ஆனால் கர்த்தர்கிட்ட போராடுவேன். எந்த ஒரு காரியமானாலும் ஏசப்பாட்ட சொல்கிறேன், ஆண்டவரே ஜனங்க மாறட்டும், நானும் மாறணும். எந்தெந்த காரியத்தில் என்ன மாற்றிக்கணும், நான் மாற்றி ஆகணும். ஊழியக்காரனா நிற்க வச்சுக்கிறீங்க, எந்த இடத்துலையும் குறைவில்லாதபடிக்கு நிறைவுள்ளவனா இருந்து நிறைவுள்ளவனாய் காரியத்தை முடித்து கொண்டு நிறைவா போகணும். அல்லேலூயா. அப்படிதான் இருக்கணும், நிறைவு வரணும். காலங்கள் மாற மாற என்ன பண்ணும், இங்க நின்று காலங்கள் கடந்து போனது அப்புறமேட்டு பாட்டு பார்த்து அப்புறமேட்டு பாடுவோம். ஆனா இப்ப கொடுத்த நாள்ல என்ன பண்ணுவோம், கடக்காததுக்கு முன்னையே கர்த்தரை என்ன பண்ணுவோம், கரெக்டா ஆண்டவருக்கு நேர நம்ம பிரியமான மகனாய் மகளாய் மாற்றிக்கொள்வோம். எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 4வது சங்கீதத்தின் 3வது வசனம் சொல்கிறது, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகின்றான். அதையே யோனாவும் சொல்றாரு, நான் பயபக்தி உள்ளவன். அல்லேலூயா. யார் சொல்லுது, நான் ரொம்ப பயப்படுறேன் ஆண்டவருக்கு, ரொம்ப பக்தி உள்ளவன், ஆண்டவர் எது சொன்னாலும் செய்வேன். அப்படியேப்பட்டவர் தான் யோனா. ஆனா ஏன் தடம்பு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வருகின்ற நாட்கள். ஆனா ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளத்தக்கதாக பேசிட்டோம். எடுத்து வாசிப்போம். யோனா எழுதின 9வது அதிகாரத்தின் முதல் அதிகாரத்தின் 9வது வசனம். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில். எப்படியாப்பட்டவன், பயமும் இருக்குது பக்தியும் இருக்குது. அல்லேலூயா. நம்மளை காட்டிலும் அவர் சிறந்தவர். நம்மளுக்கு ஒரு வேளை சில நேரத்தில் என்ன பண்ணும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி பயப்படுவோம். சிலரை பார்த்தா தான் நம்மளுக்கு என்ன பண்ணும், உங்க பயத்தை போயிட்டு. அல்லேலூயா. சிலரை பார்த்தா மட்டும்தான் பயப்படுவோம், சிலர்லாம் பார்த்தா பயப்பட மாட்டான். கனம் பண்ணுவதில் என்ன பண்ணுங்க, முந்திக் கொள்ளுங்க. அது யாரா இருக்கட்டும், சின்னவங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், என்ன பண்ணுங்க, முந்திக் கொள்ளுங்கள். உங்களிடத்துல ஒரு காரியமும் எழும்பாதபடிக்கு கவனத்தோடு கூட இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை ஒருத்தரை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, வாலிபன் ஆகிய தீமோத்தேயை குறித்து பவுல் சொல்லுகின்றார், உன்னை ஒருவன் என்ன பண்ணக்கூடாது, வாலிபத்தில் அசட்ட பண்ணாதபடிக்கு கவனமா இருங்க. வாசிங்கம்மா, தொடர்ந்து வாசிங்க. அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று. அவன் கர்த்தருடைய பயபக்தி உள்ளவன். ஏன் ஐயா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகினீர்கள் என்று காரியத்தை வருகின்ற நாட்களை பார்ப்போம். ஆனா முக்கியமான விஷயத்துக்குள்ள கடந்து வந்துடும். 12வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம். இவ்வளவு பேசுறாம அவனுக்கு நல்லா தெரியும், நானா போய் செத்தனா பரலோகத்தில் ஏத்துக்கொள்ள மாட்டார் கர்த்தர். அல்லேலூயா. நம்மளாம் நினைக்கிறோம் இல்லையா, நான் செத்தாதான் தெரிய போகுது. உனக்கு தெரியும், பரலோகம் தெரியாது. ஏதான் தெரியும், நரகம் தான் தெரியும். நரகம்லாம் திறக்கல. அல்லேலூயா. அது வேறு ஒருத்தருக்காக உருவாக்கப்பட்டது. பாதாளம் உனக்கு தெரியும், அங்க அக்னியும் கந்தகமும் எரித்து தெரியும். அல்லேலூயா.
நல்லா அங்கே பாருங்களா, அவன் எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கிறான் போலங்களா. நான் போய் என்ன பண்ண மாட்டேன், இவ்வளோ பேசுகிறவன் என்ன பண்ணலாம் வந்து ஸ்ட்ரெயிட்டா, நீங்கள் என்னாச்சும் நல்லா இருக்கப்பா, நான் போய் எங்கே ஊந்துடுறேன், கடலை ஊந்துருன்னு சொல்லியிருக்கலாம்ல. அவன் அப்பயும் அழகாக சொல்கிறான், நீங்கள் என்ன தூக்கி போட்டுருங்கடா. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் கேட்ட என்ன சொல்லுவேன், ஆண்டவரே நான்லாம் ஒன்றும் பண்ணிக்கலாம் ஆண்டவரே, என் கூட இருந்தவனே என்ன பண்ணிட்டான், கொன்னுட்டான். அல்லேலூயா. அங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது, அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். யார் நிமித்தம்? ஆனா யோனா கிட்ட இருக்கிற பர்ஃபெக்ஷனான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, தப்பு என்னால் தான் நடந்ததுன்னா நான் தான். நம்மால் தப்புன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ண மாட்டான், நான் இல்லை, நான் ஏன் தப்பு பண்ண போறேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, தன் தவறுகளை அவன் என்ன பண்றான், ஒற்றுக்கொள்கிறான். ஏன் நிமித்தம் தான் இந்த பிரச்சனை வந்தது. எத்தனை பேருக்கு இந்த மன பக்குவம் இருக்கும், என்னால் தான் இந்த போராட்டமே வந்துச்சு, என்னால் தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. ஆனால் உண்மையான தேவனுடைய மனுஷன் எந்த சூழ்நிலை ஆகட்டும், என்னால் தான் இந்த போராட்டம் வந்துச்சு அப்படின்னு ஒற்றுக்கொள்றான். ஒற்றுக்கொள்வது மட்டும் இல்லை, அவன் இன்னொரு காரியத்தை சொல்றான், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன். நீங்க நினைக்கிறீங்க எனக்கு எல்லாம் தெரியும், அதான சொல்றாரு யோனாவா நான். ஆனா இன்னொரு காரியம், கர்த்தரும் நம்ம அறிவாரு. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம இருதயத்தின் காரியத்தை தேவன் அறிஞ்சிருக்கிறார். எசேக்கியேல் அவர் சொல்லுகின்றார் என்னன்ட்டு எடுத்து வாசிமே. எசேக்கியேல் எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தின் 5வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்கம்மா. எசேக்கியேல் 11:5. என் மேல் இறங்கினார், அவர் என்னை நோக்கி, நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இப்படி பேசுகிறது உண்டு. என்னத்தை அறிவாரு? இங்க இருக்கும் போதே சிலர் நினைக்கிறீங்க. அல்லேலூயா. அதையும் கர்த்தர் அறிவார். இன்னொரு வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு, மனசுல இருக்கிறது மட்டும் இல்ல, உங்கள் நினைவுகளையும் எண்ணங்களையும் அறிவேன் என்று உபாகமத்துக்கு எழுதின நிருபம் 31வது அதிகாரத்தின் 21வது வசனத்தில் சொல்றாரு. எண்ணங்கள் என்னதென்றும் வாசிங்க வாசி. இக்கட்டுகளும் அவர்களை தொடரும் போது சாட்சி பகரும், நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணாதிருக்கிற இப்பொழுதே அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணம். நல்லா புரிஞ்சுங்க, தேவ ஆவியை பெற்ற ஒரு தேவ மனுஷனுக்கும் எதிரடையில நிற்கிற காரியங்கள் தெரியும், தேவனுக்கும் நல்லா தெரியும். அதனால்தான் அங்க யோனா சொல்றாரு, நான் அறிவேன். இங்க எசேக்கியேல் சொல்றாரு, நானும் அறிவேன். ஏன்னா உள்ள ஆவியானவர் பார்த்து அங்க ஜனங்க நிக்கிறத காட்டுறாரு. அந்த ஜனங்களுடைய மன நிறைய 2 பேர் நின்று 23 பேரை உள்ள போக கூடாதபடிக்கு தடுத்து நிறுத்துவதை ஆண்டவனுக்கு காட்டுறாரு. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அறிந்த ஆண்டவர் தான் நீங்க உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க என்ன பண்ணும், ஆண்டவரே என்னை அறிந்தவர் நீ மட்டும்தான். அல்லேலூயா. என்னை புரிந்தவரும் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. பிரசங்கியில பிரசங்கி சொல்லுகின்றார் 3வது அதிகாரத்தின், என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க 3வது அதிகாரம் பிரசங்கி 14வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கு என்ன பண்ணும், நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடு நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் செய்து மட்டும்தான் நிலைக்கும் என்பதை அறிவேன் என்று பிரசங்கி சொல்றான். நான் எவ்வளவோ செஞ்சிட்டேன், அதெல்லாம் என் வாழ்க்கையில் என்ன ஆகல, நிலைக்கல. நான் நினைக்கிறேன் பிரதர், நான் முடிவெடுத்தேன், நான் செஞ்சேன், இது நிலைக்கும் நினைச்சா நிலைக்காது. கர்த்தர் எதை செய்யறாரோ அது நிலைக்கும். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும், நல்லா புரிஞ்சுங்க, அவர் எந்த நன்மை செஞ்சாலும் மறக்காது, அது நிலையா இருக்கும் வாழ்க்கையில.
ஒரு காரியத்தை கர்த்தர் நியமித்து கொடுத்தாருன்னா, ஒரு வேலையாகட்டும் மற்ற எந்த காரியமாகட்டும் கர்த்தர் நியமித்து கொடுத்தாருன்னா அது நிலைக்கும். நானா போயிட்டு பிரதர் நான் தேடி கண்டுபிடிச்சு ஆராய்ஞ்சு இதை பூமிக்கு அடியிலிருந்து எடுத்தாலும் அது என்ன பண்ணாது, உனக்கு நிலைக்காது. பிரசங்கி சொல்லுகின்றா, எல்லாத்தையும் அறிஞ்சவன் வானத்துக்கு கீழே இருக்கிற எல்லாமே மாய. இப்படி சொல்லுவான், சூரியனுக்கு கீழே நான் பார்த்ததெல்லாம் மாயையே. மாயையை பத்தி பேசுகின்ற பிரசங்கி சொல்றாப்பா, கர்த்தர் செய்தது மட்டும்தான் நிலைக்கும். அவர் எனக்கு கொடுத்த நான் என்ன பண்ணுச்சு, இன்னி வரைக்கும் நடத்துது. அல்லேலூயா. ஆனா மத்த எந்த காரியமும் அவனை நடத்தல. 1000 மனைவிகளுக்கு அவன் அதிபதியா இருக்கலாம். அல்லேலூயா. அவனுடைய நாட்களில தான் முதல்ல குதிரை லாயங்கள் கட்டப்பட்டதான், குதிரைக்கு தண்ணி கொடுக்கின்ற தொட்டிகள் கட்டப்பட்டதான். எப்போ? அதற்கு முன்னாடிலாம் குதிரைக்கு என்ன பண்ணுவாங்க, ஏரியில குளத்துல அவன் என்ன பண்ண, அவனுடைய நாட்கள்ல தேவனுடைய கொடுத்த ஞானத்தின்படி குதிரையை லைனா கட்டி என்ன பண்ணும், அதற்கு தண்ணி கொடுக்கத்தக்கதாக தொட்டிகளை கட்டத்தக்கதாக ஞானத்தை அவன் என்ன பண்ணா தேவன் கொடுத்திருந்தானா. அதையெல்லாம் இன்னைக்கு தோண்டி எடுத்து பார்க்கும்போது இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இத்தனை காரியத்தை ஞானமாய் செய்தது தேவ மனுஷனுக்கு எங்கிருந்து ஐயா இத்தனை ஞானம் கிடைத்தது என்று ஆச்சரியப்படுகின்றார்கள். தேவன் கொடுத்த ஞானம் இன்னைக்கும் பேசப்படுது. ஆனால் அவன் திறமைகள் பேசப்படல, அவன் தாளாந்துகள் பேசப்படல, அவன் செய்த எந்த காரியமும் பேசப்படல. தேவன் கொடுத்த ஞானம் இன்றும் பேசப்படுகிறது. சாலமோனை ஞானியாய் பார்க்கிறோம், பிரசங்கியாய் பார்ப்பதற்கு காரணம் தேவன் கொடுத்த அந்த நிலையான ஞானமே. வேற எதுவும் அவனை இங்க பிரதிபலிச்சு காட்டவே இல்லை. இன்னைக்கு நீங்க இதை காட்ட உங்க அழகு கொஞ்ச நாளைக்கு தான். நீங்க வச்சுக்கிறீங்களா அழகு, ரொம்ப அழகு அழகு என் இயேசு அழகு, அவர் பார்த்தாலே நான் நீயும் அழகு. அழகு என் இயேசு அழகு, அவர் பார்த்தாலே நீயும் அழகு. நடந்தாலும் நடையும் ஒரு அழகு, இயேசு நின்றாலும் இழலும் ஒரு அழகு. நடந்தாலும் நடையும் ஒரு அழகு, இயேசு நின்றாலும் இழலும் ஒரு அழகு. அவர் பார்த்தாலே அழைப்பும் ஒரு அழகு, அழைத்தாலும் அழைப்பும் ஒரு அழகு. அவர் அழைத்தாலும் அழைப்பும் ஒரு அழகு. அவர் வருகையில் நீயும் நானும் அழகு, அவர் வருகையில் நீயும் நானும் அழகு. அந்த பரலோகம் போகும் வழி அழகு, அழகே அழகே என் இயேசு அழகே. அவர் பார்த்தாலும் நானும் நீயும் அழகு, அழகே என் இயேசு அழகே. அவர் பார்த்தாலும் நானும் நீயும் அழகு. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் பிரதர் அழகு. அவரை போல ஒரு அழகு இந்த பூமியில் என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. அவர் 16,000 பேர்களிலே சிறந்தவரா. அல்லேலூயா. அவர் அழகை குறிச்சு இன்னமும் பேசுறாங்க, இன்னமும் பாடுறோம், இன்னமும் துதிக்கிறோம், இன்னமும் ஆராதிக்கிறோம். அவர் அத்தனை அவர் செய்வதெல்லாம் ஒரு நாளும் மாறவே மாறாது. பிரசங்கி அதை அங்கே அழகாய் சொல்லுகின்றான். என்ன தேவன் செய்வது எதுவோ அது என்னென்றைக்கு நிற்கும். நீங்க நினைக்கிற ஆண்டவரே, அப்ப என் வாழ்க்கையை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க நடத்துங்க ஆண்டவரே. ஒரு முறை உன்னை முன்குறிச்சிட்டான்னா மறுபடியும் என்ன பண்ண மாட்டாரு, தேவன் தள்ள மாட்டார். ஆனா அந்த முன்குறித்தலுக்கு ஏற்ற ஒரு காரியம் என்ன பண்ணும். யோனாவை தேவன் தெரிஞ்சு கொண்டாரு. யோனா அவன் ஓடி போனான். என்ன ஆயிட்டா, பக்கத்துல கை வச்சிரு. யோனா அவன் ஓடி போனான், மீனுக்கிட்ட வசமா மாட்டிக்கினான். அல்லேலூயா. 3 நாள் தேவன் போட்டு என்ன பண்ணாரு, மீனுக்கிட்ட போய் மீன் வயிற்றுல போய் மாட்டிக்கினா அவனால் நவரவும் முடியல, நடக்கவும் முடியல. நம்மால் கொஞ்ச நேரம் நின்னாலே இப்போ உங்க எல்லாரையும் கயிறை போட்டு டைட்டா கட்டிட்டுனா நீங்க என்ன பண்ணுவீங்க. அல்லேலூயா. அங்க பாருங்க. ஆனா கர்த்தர் அவனை விட மனம் இல்லை. நீ தான் யோனா, நினிவேக்கு போனா, அது வரைக்கும் உன்னை விட மாட்டேன் யோனா. மீனுக்கு கட்டளையுடைய யோனா,
அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க அந்த மனுஷனு இறுதி வரைக்கும் விடவில்லை. ஏன்னா அவர் சித்தம் அவர் வாழ்க்கையில நிறைவேறணும். அவன் நினிவேக்கு போற சொன்னா எங்க ஓடுறான்? தர்ஷீக்கு தப்பிச்சு ஓடுறான். அடித்தட்டுல போய் அமக்கலமா படுத்து தூங்குறான். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டேன்றாரு, அங்கேயும் அலைய அடிக்க செஞ்சு கடலை ஜனங்களை மிரட்ட செஞ்சு அந்த எந்த ஜனங்க அவனை கூட்டு போனாங்களோ அதே ஜனங்க அவனை தூக்கி என்ன பண்றாங்க, போடுறாங்க. ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் மாறாது, அது நிலையா நிற்கும். அதை உணர்ந்தபடினால பிரசங்கி என்ன பண்ணான், இது ஜனங்களுக்கு தெரியணும், எல்லாம் மாறிடும். என் வசதிகள் மாறலாம், வாய்ப்பு மாறலாம், அழகு மாறலாம், சகல சம்பத்துக்குள்ள மாறலாம். நீங்க பிரசங்கியை போயிட்டு நல்லா வாசிச்சு பாருங்களேன். அந்த நீதிமொழிகள் இருந்து சாலமனுடைய அழகு எப்படி தெரியுங்களா? அவன் வீதியில நடந்து போனானா எல்லா பெண்களுடைய இருதயத்தையும் கவர்ந்துருவானா, அத்தனை அழகா சாலமன். அதனால்தான் அவருக்கு எத்தனை மனைவிகள் இருந்தாங்க? எத்தனை? 300 மனைவிகளும். இப்ப போய் இருந்துட போறீங்க, புடிச்சு உள்ள வச்சிருவாங்க. ஆண்டவர் அழகா சொல்லுகிறாரு, ஒருவனுக்கு இதான், ஆதாமுக்கு இதனாலதான் படிச்சாரு, அந்த வலா எலும்பு உடைச்சோ அதுதான் நம்மளுக்கு செட் ஆகும், மற்றதெல்லாம் நம்மளுக்கு குத்தும். நம்ம ஆளுங்க இன்னைக்கு பார்த்தாலே அல்லேலூயா கண்ணு போயிடும். பக்கத்தில் கை பிடிச்சு சொல்ல, சீக்கிரமா கண்ணு போயிடும். யாரு பார்த்து கண்ணு போச்சு? யாரு பாருங்க, அவர் பாரு எல்லாரையும் பார்த்தாரு, அழகு அழகு அழகுன்னு பார்த்தாரு, பராக்கிரமத்தை வச்சு பார்த்தாரு, பலமும் போச்சு கண்ணும் போச்சு. அல்லேலூயா. இப்போ அவரை வச்சு காமெடி பண்றாங்க. ஏய் மாவரிடா, லெப்ட் திரும்பு, ரைட்டு சுத்து. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் நிலையா கொடுக்கறதுவோ அது உன் வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கும். கர்த்தர் கொடுக்காம நீ எதனா ஒன்று தேடணும்னு வச்சுக்க, அது உன் வாழ்க்கையில உன்னை தினம் தினம் வேதனை படுத்தி கொண்டே இருக்கும். ஆக வேதம் சொல்கிறது, பிரசங்கி அழகாய் சொல்கிறது, தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கு என்ன பண்ணும், நிலைத்திருக்கும் என்று அறிவேன், அதனோடு ஒன்றையும் என்ன பண்ணக்கூடாது, கூட்டக்கூடாது. ஆண்டவர் கொடுத்து நாணத்தை கொடுத்தாரா, ஆண்டவரே நல்லது ஆண்டவரே, அவர் எக்ஸ்ட்ரா கொடுத்தாருன்னா ஓகே. அவரா கொடுக்காத ஒரு காரியத்தை என்ன பண்ணுங்க, சாலமன் போய்க்கிறான், ஆண்டவரே எனக்கு ஜனங்களை நடத்தத்தக்கதாக ஞானத்தை கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. ஆனா கர்த்தரோடு நீ இருக்கிற வரைக்கும் தான் அது எல்லாம் உங்க கூட இருக்கும். வாசிங்கம்மா வாசிங்கம்மா. எதுவோ அது என்றைக்கு நிலைக்கும் என்று அறிவேன், அதோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதுல இருந்து என்ன பண்ண ஒன்னத்தையும் குறைக்கவும் கூடாது. மனுஷன் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செஞ்சாரு. நல்லா புரிஞ்சுங்க, நல்லதுதான் கொடுப்பாரு. கர்த்தர் கொடுத்தாருன்னா நல்லதான் கொடுத்தாரு. முதல்ல ஆதாமுக்கு ஏவாளை கூட்டின்னு வர்றாரு. ஏவாளை அவ்வளோ பியூட்டி. ஆதாம் பாக்குறாரு, என்ன நீட்டா முடி வச்சுக்குது இந்த அம்மா. அவர் ஃபர்ஸ்ட் பாக்குறாரு. நம்ம ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆயிடும். இதுல வர கதை வர சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன். அல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எதுன்ட்டு. நம்ம என்னென்ன வேலை பண்ணிக்கிறேன்ட்டு யாருக்கு தெரியும்? பெஸ்ட் இம்ப்ரெஷன் எதுன்னு தெரியும். நீ ஒருத்தருக்கிட்டையும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன். காடுக்கு எல்லாமே தெரியும். பக்கத்தில் கை வச்சு சொல்ல, கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் கூட்டின்னு வராரு. ஏவாளை ஃபர்ஸ்ட் யார் தான் போய் பார்த்தது? ஆண்டவர் தான் பார்த்தாரு. யாருக்கு? ஆதாமுக்கு. ஆதாம் பாருங்க, ஆதாம் எத்தனை கொடுத்து வச்சுவேன், நம்மளாம் போய் பொண்ணு தேடினுக்கிறோம். ஆனா ஆண்டவர் போய் யாருக்கு தேடுறாரு? ஆதாமுக்கு தேடுறப்போ, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி என்ன பண்ணாராம், கரெக்டா அவனை தூங்க வச்சு அவன் வலா எலும்ப உடைச்சி அந்த ரெண்டும் தான் ஜாயின் ஆகும். இப்போ இந்த மைக்குக்கு ஒரு மூடி இருக்குது. இப்போ இதை நான் கைட்டிட்டு வேணாம், சின்ன மூடி எடுங்கப்பா அப்படின்னு அது போட்டு அது என்ன ஆகாது, அது உடஞ்சிரும். வாழ்க்கை அப்படிதான். செட் ஆகாத காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அது உடஞ்சிரும். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானது எது என்று ஆராய்ந்து பார்த்த, ஆண்டவரே நீ கொடுக்கறது நிலையா இருக்க ஆண்டவரே, அது எனக்கு மனக்கிளே சுத்த துக்கத்தை கொடுக்காது, துயரத்தை கொடுக்காது, வேதனையை கொடுக்காது. நீ நியமித்த காரியம் என்னை நல்ல வழியில நடத்தும். அல்லேலூயா.
என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் தேவன் உங்களை அழைத்து வந்தே இருக்கிறாரு. அதனால அழைப்பை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளை, பக்தி உள்ள தேவ பிள்ளைகளை, கர்த்தர் எது செஞ்சாலும் நல்லதுக்குன்னு நானே. ஏன்னா கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார். உன் வாழ்க்கையை குறித்து மற்றவங்களும் தெரியாது. நீ சொல்ற என்னை பத்தி யாருக்கிட்ட கேட்டு பார்க்கணுமா? யாருக்கிட்ட? அல்லேலூயா. கேட்டாலும் அவன் என்ன, ஒரு நண்பன் கிட்ட கேட்டேன், அவர் எப்படிடா அவனா பா தின்னுட்டுக்குனே வருவான் பிரதர், எதுவாக இருந்தாலும் தின்ட்டு போயிடுவான், என் வயிற்றுல கொட்டிப்பான். அல்லேலூயா. நம்ம எது வாங்கி வச்சாலும் என்ன பண்ணுவான், எத்துன்னு போயிடுவான். உங்க நண்பர்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கனமா சொல்லுவாங்க. அல்லேலூயா. உங்களை கனவீனப்படுத்துறதே யார்தான்? உங்க நண்பர்கள் தான். அல்லேலூயா. என்ன தெரியும் உங்களுக்கு, அவர் ரத்த சம்பந்தம். போன வாரத்தில் 2 நண்பர்கள் சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணிக்கிறாங்க, நான் பார்த்தேன். அவ்வளோ அழகா இருந்துச்சுப்பா அந்த வீடியோ. 2 நண்பர்கள் சேர்ந்து, அவர் இப்படின்றாரு இவர் இப்படின்றாரு. 2 பேரையும் ஹாலிவுட் சைடு அனுப்பிச்சிடலாம்னு நினச்சேன். நான் போன வாரமே ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் வாங்கினா ஹாலிவுட் சைடு 2 பேரையும் அனுப்பிச்சிடலாம். ஏன்னா இந்த என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு ஹாலிவுட்டில் போயினாச்சும் பெரிய ஆள் ஆகட்டும். தெருவில் நின்னாலும் நம்ம யார் தான்? அல்லேலூயா. தேவன் கனமா உன்னை பலிபீடத்தில் நிற்க வச்சு அழகுபடுத்தினா, நீ தெருவில் நின்று என்ன பண்ற? அல்லேலூயா. நம்மள ஆண்டவர் பொமேரியன் போல வளர்க்கிறாரு. அழகா என் மடியில படுத்துக்க செல்லக்குட்டி, ஆட்டுக்குட்டியை போல ஆண்டவர் என்ன பண்ணாரு? அடங்காத ஆண்டுன்னு தெரியும், ஆண்டவர் மடியில படுக்க வச்சு அழகா தடவை கொடுக்குறாரு. அவர் கொடுக்குற பெஸ்ட் இம்ப்ரெஷன். அல்லேலூயா. எல்லாத்தையும் வாங்கி போய் ரோட்ல நின்று என்ன பண்ணு திரும்பி. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருக்கு பிரியம் இல்லாம நடந்தா கடைசியில அங்கதான் உனக்கு வீடு. பாத்துக்கிறீங்களா? சிலெல்லாம் பாத்துக்கிறீங்களா? நான் ரோட்ல போக சொல்ல பார்ப்பேன், என்னடா இவன் இங்க பத்துனுக்கிறான் அப்படின்னு கேட்பேன். அல்லேலூயா. நீங்க தேவன் கொடுப்பதுக்கு எதுவோ அது நிலையா இருக்கும். நீங்க இந்த உலகத்துல பாக்குற எல்லாமே மாயை மாயை மாயை. இது பிரசங்கி உணர்ந்தபடியினால எங்க அழகா சொல்வது மட்டும் இல்ல, எரேமியா இன்னொரு காரியத்தை சொல்றாரு. எடுத்து வாசிப்போம். எரேமியா கழுதின நிருபம் 10வது அதிகாரத்தின் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வாசிங்க வாசிங்க வாசிங்க. வெரி குட் தான். வாசி. இப்ப யார் வாசிச்சது? வாசிங்க வாசிங்க ஜோயல். கர்த்தாவே அது நிறுத்தி அழகா வாசிக்க போகலாம். அது அப்படி வராது. வாசிங்க. கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே. ஆண்டவர் அங்க அழகா ஒரு காரியத்தை சொல்லி வச்சிட்டாரு, உன்னால ஒரு வழியும் ஆகாது. அல்லேலூயா. நீ புல்லு மேல நடந்தாலும் புல்லு செத்து போயிடும். நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் நல்லா இருக்கும். ஊர்கா வீட்டுல அந்த அம்மா பார்த்து பார்த்து வாங்கி வந்து வச்சிருக்கோம், இது எல்லாருக்கும் வைக்கலான்ட்டு. இது போய் டபக்குன்னு என்ன பண்றோம், உள்ள கொஞ்சம் தொட்டு, இது பாய்சன். ஊர்காவே என்ன பண்றோம், நாளைக்கு பாட்டில் திறந்து பார்த்தா அது பூரணம் பூத்து இருக்கும். காரணம் யாருன்னு கேட்டா தெரியாது. மாடு 10 முறை நடக்கையா ஒரு புல்லு மேல. அந்த புல்லு என்ன ஆகாது, சாவே சாவது. மனுஷன் ஒரே ஒரு முறை தான் நடந்து போவான். காலில் போய் பார்த்தா அவன் காலடி தடை இருக்கும். பாத்துக்கிறீங்களா? நம்ம அத்தனை பரிசுத்தம், அசுத்தத்தை கொண்டு வந்து ஆண்டவர் கிளீன் பண்ணி பரிசுத்தத்தில் நிக்க வைக்கிறாரு. நான் அசுத்தமாய் மாறிவிடக்கூடாது. அங்க வேதம் அழகா சொல்லுகிறது. எரேமியா அழகா அங்க முன்குறித்து காட்டுறாப்பா, கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது. நல்லா புரிஞ்சுங்க. நீ நடக்கிற நட கூட உந்து கிடையாது, எல்லாமே தேவன் உனக்காக உருவாக்கினது. இன்னைக்கு நீ வளர்ந்த பெரியவனான எல்லாத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். அங்க வேதம் அழகா சொல்லுகிறது, அப்பா கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்று என்ன பண்ணுவேன். அவன் சொல்றான், நான் அறிவேன், நான் நடக்கிறதெல்லாம் உம்மாலேயே, என்னை நடத்துகின்றதெல்லாம் உம்மாலேயே. அல்லேலூயா. சாலமோனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் தேவனிடத்துல ஜெபம், ஆண்டவரே போக்கும் வரத்தும் அறியாத சின்ன பையனா இருக்கிற ஆண்டவர்னு சொல்லுவேன். ஆண்டவர் சொல்றப்பா, நான் உன்னை நடத்துறேன்.
அந்த வார்த்தை சாலமோனுக்கு மிகுதியா தெரிஞ்சது. அவன் பெரிய ராஜ்யத்தை கட்டி எழுப்பிட்டான். அவன் தாவீது நாட்களில் செய்த காரியத்தை காட்டிலும் பெரிய பெரிய காரியத்தை செஞ்சுட்டான். அவனுக்கு நல்லா தெரியும், கர்த்தர் என்னை நடத்துவார் என்று நான் அறிந்திருக்கிறேன். எரோமியா எங்க சொல்றப்பா, எப்பா எல்லா காரியத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன்பா, என் நட கூட என்னுடையது கிடையாது, அது உம்முடையது. நம்ம வாழ்க்கை நம்ம நினைக்கிறோம் நம்மளுடையது நினைக்கிறோம், இல்ல. கர்த்தர் டிசைன் பண்ண வாழ்க்கையில என்னைக்குமே சமாதானம் தான். ஈசாக்கு 70 வயசு வரைக்கும் அவங்க மனைவி கூட விளையாண்டுக்கிறாரு. பக்கத்துல இருக்கிற அமலேக்கு பார்க்கறான், என்னடா ஆரம்பத்தில் அவர் சொல்ல அவங்கள கேட்டா என்னன்னு சொன்னா, திஸ் இஸ் மை சிஸ்டர். அல்லேலூயா. எப்படின்னு தான் சொல்றாரு அவரு, உள்ள வர சொல்லி சொல்றாருப்பா, நீ கண்ணுக்கு ரொம்ப சாராளா பார்த்து ஆபிரகாம் சொல்றாரு, பா நீ கண்ணுக்கு ரொம்ப அழகா இருக்கிற, இவ்வளவு நாள் அழகா இருக்கிறது தெரியல, எகிப்து கிட்ட வந்தனே சொல்றாரு, நீ ரொம்ப அழகா இருக்கிற, யுவர் சோ பியூட்டி. எத்தனை கணவன்மார்கள் உங்களை பார்த்து சொல்லிக்கிறாங்க, யுவர் சோ பியூட்டி, இன்னும் கொஞ்ச நாள் நீ ஆயிடுவ, அப்படி கூட சொல்லுவாங்க. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க கற்றுக்கொள்ளுங்க. ஒருத்தன் சமாதானம் பாருங்க, நல்ல சமாதானத்தை கொண்டு வரும் பொழுது, கொஞ்சம் முன்னாடி அப்படியே வந்துருங்க, சகோதரி அப்படியே முன்னாடி வந்துருங்க. நல்லா புரிஞ்சுங்க, தேவன் நியமிக்கிற வாழ்க்கை சமாதானமா இருக்குது. அதனால்தான் ஈசாக்கு 70 வயசுல தன் மனைவியோடு கூட என்ன பண்றாரு, ஓடி பிடிச்சு வளர்றாரு. அவருக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, ஏன்னா தேவன் கொடுத்தது எனக்கு, அதனால நான் என்ன பண்ணுவேன், சந்தோஷமா இருக்க கத்துக்கொள்வேன். சிலர்லாம் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுவாங்க, அது வரைக்கும் அவர் சிச்சு சிச்சு பேசியிருப்பாரு. அவரை பார்க்கணுமே, அவர் கொடுத்த இம்ப்ரெஷனும் அவர் பண்ண சேட்டைகளும் அமுகலமும் அவ்வளோ இருக்கும். அப்படியே என்ன பண்ண சமாதானம் புறாவா காட்டி பாருங்க. கொஞ்ச நாளைக்கு சேர்த்து குய்யாமையான கத்திரம் எடுக்கும். எங்க நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டில் வாடகை இருந்தோம். நாங்கள் 13 வருஷமா வாடகை தான் இருந்தோம். இருந்தாலும் நாங்கள் ஒரு வீட்டில் வாடகை இருந்தோம். அந்த வீட்டில் எப்பயுமே கூப்பிட்டு எனக்கு என்ன பேருன்னா ஜபாப்பா, எப்போ பாரு ஜபாப்பா என்ன பண்றாரு இதான் சொல்லுவாங்க. கேளுங்களேன், பாஸ்டம்மா கூப்பிட்டு கேளுங்களேன், அவங்க சாட்சி. எப்ப பாரு ஜபாப்பா கத்தினேங்கிறாரு. அல்லேலூயா. இப்போ ஆனா ஆரம்பத்துல நேசிக்கும் போது எப்படி சொன்ன, நான் உனக்கு புறாவா இருப்பேன், நான் உனக்கு சமாதானமா இருப்பேன். இப்ப தெரியல. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில வந்து இடைப்பட்டு எங்களை மாற்றின போது ஒரு காரியத்தை புரிஞ்சு கொண்டோம். இப்ப அந்த அம்மா நேற்று நைட் வந்து என்கிட்ட சொல்லுது, நம்மளும் மாசத்துல ஒரு நாள் சமாதானம் பண்ணிப்போம்பா. எல்லாருக்கும் என்ன பண்றோம், சமாதானம் பண்றோம். பந்தியில கலந்து கொள்ள போற நம்மள என்ன பண்ணுவோம், இன்னைக்கு பாதி பேர் கசப்போடு கூட பந்தி எடுப்பான். அது அபாத்திரம். நீங்க பாத்திரவங்கள மாறவே முடியாது, கடைசி வரைக்கும் மாற முடியாது. உனக்கு யார் இடத்துல ஆண்டவர் சொல்ற காணிக்க போட வரியா, அது முதல்ல வை. உன் சகோதரன் இடத்துல உனக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா முதல்ல அங்க போயிட்டு என்ன பண்ணு, சமாதானம் பண்ணி விட்டு அப்புறமேட்டு என்ன பண்ண, இங்க வந்து காணிக்க போடு, அந்த காணிக்கை நான் ஏத்துக்கொள்றேன். இருதயத்துல சமாதானமே இல்ல. சிலர் நினைப்பாங்க, நான் காணிக்க கொடுத்தா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, என்ன ரெஸ்ட் இன் பீஸ், கடைசி தான். அல்லேலூயா. எப்போ இது இது கசப்பு போராட்டம் நிந்தனை எல்லாத்தையும் வச்சுனுக்கு அவன் கடைசியா சொல்லுவான், பாரு நான் முடிஞ்ச போது தெரியும் அப்படின்னுவான். அவனுக்கு கடைசி வரைக்கும் சமாதானம் இருக்காது. இன்னைக்கு உன் வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வரத்தக்கதாக தேவன் வழிகளை உண்டாக்கும் பொழுது யாரிடத்துல சமாதானத்தை சொல்லணுமோ அங்க கையை பிடிச்சு சொல்லு, உங்களுக்கு சமாதானம். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, உங்களுக்கு சமாதானம். நான் யாருக்கிட்ட சொல்லுமா சமாதானத்தை சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச மூஞ்சா இருக்கும். அந்த மாதிரி மூஞ்ச பார்த்து என்ன பண்ணுவேன், உங்களுக்கு சமாதானம். அந்த நான் கத்தோலிக்கு உண்மையாலுமே சொல்றேங்க, அங்க போனீங்கன்னு வச்சுங்களேன், 2 கையை கூப்பி சமாதானம் சமாதானம் திரும்பி சொல்லுவாங்க. பின்னாடி ஆளே இருக்க மாட்டாங்க, திரும்பி நான் மட்டும் சமாதானம். அல்லேலூயா. நம்பால் என்ன பண்ண மாட்டான், பக்கத்துல பார்த்து சமாதானம், இந்த சைடிலும் பார்த்து சொல்லுங்க சமாதானம். அல்லேலூயா. கையை எடுத்து அழகான பொண்ணு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். அதே மாதிரி எல்லாரையும் பார்த்தா என்ன பண்ணுங்க, நல்லா இருங்க. வயசானவங்களை பார்த்தா நல்லா இருமா, வயசு பொண்ணுங்களை பார்த்தா நல்லா இரு தங்கச்சின்னு சொல்லணும். அல்லேலூயா. பார்த்தோனியா நல்லா இரு. அவரு தங்கச்சின்னு சொல்ல மாட்டாரு, அக்கான்னு சொல்ல மாட்டாரு, அவங்களும் திட்டு பசங்க. நல்லா பார்த்து புரிஞ்சுக்கலாம். சிலர்லாம் அண்ணானும் சொல்லாது, தம்பின்னு சொல்லாது, அவரு. அல்லேலூயா. யாரா அதெல்லாம் பார்த்துக்கோ, 2 நினைவுகளோடு கூட சுத்துங்க. அவரு செவரு. அல்லேலூயா.
எப்பயுமே ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோ, தேவன் எனக்கு நியமிப்பது சமாதானத்தை கொடுக்கும். ஈசாக்கு 70 வயசுல தன் மனைவியோடு கூட ஓடி பிடிச்சு விளாட்ற அமலேக்கு பார்க்குறான். என்னப்பா இந்த வயசுல இருந்தாலும் ஓடி பிடிச்சு விளாட்றான? அவன் விளையாட்டு அவனுடைய பார்வைக்கு அவன் தங்கச்சி இல்லைப்பா, அவன் மனைவி கிட்ட விளையாடுறது போல விளையாடுறான் என்பதை கூட காட்டி கொடுத்துச்சு. அவங்க அவ்வளோ சமாதானமா இருந்தாங்க. அல்லேலூயா. கடைசி நாட்கள்ல ஈசாக்கு கண்கள் இருண்டு போனது. ஆனாலும் அவங்க சமாதானம் அங்க குறையவே இல்லை. கடைசி வரைக்கும் சமாதானமா இருந்தாங்க. அந்த அம்மா பிள்ளையை அனுப்பும் போது கூட, பா அப்பா கிட்ட போயிட்டு நீ ஆசீர்வாதத்தை வாங்கிக்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்களே தவிர, அம்மா போயிட்டு அங்க தைரியமா என்ன பேசல, நீ என் பிள்ளைக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அத்தனையாய் அவர்கள் சமாதானம் இருந்தது. கடைசி நாட்கள் வரைக்கும் அவர்கள் கனத்துல குறையவே இல்லை. ரெபெக்கா அத்தனை அழகா வந்தாங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கை தேவன் நியமித்து கொடுப்பாருனால அது இறுதி வரைக்கும் சமாதானமா இருக்கும். எந்த இடத்துலையும் காம்ப்ரமைசேஷன். எத்தனை பிரச்சனை வரட்டும் பாருங்களேன், காலையில பிரச்சனை வந்தாலும் சாயங்காலத்துக்குள்ள என்ன ஆயிடுவீங்க? சமாதானம் ஆயிடுவீங்க, உடனே மாறிடுவீங்க. அந்த சமாதானத்தை உள்ள வச்சு, ஆண்டவரே நீ எங்களுக்கு நியமித்து கொடுத்தா அது சமாதானம். இன்னைக்கு நான் நினைக்கிறேன் இல்லையா, என் வாழ்க்கையை நான் தான்ட்டு ஒரு காரியத்தை காண்பித்து கொடுத்து நான் இந்த நாளில் முடிக்கிறேன். ஆனால் புரிந்து கொள்ளத்தக்கதாக பேசுகிறேன். உங்கள் வாழ்க்கையை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வழி உனக்குரியதல்ல, அது தேவனால் உண்டாக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு காரியத்தை பெல்தேஷர் என்ற மனுஷனிடத்தில் ஒருவன் வந்து பேசுகின்றான். எப்பா, என் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் உன்னிடத்தில் ஏதாவது சொல்லினது உண்டா? தேவ ஆவியை பெற்ற மனுஷனிடத்துல கர்த்தர் எல்லாத்தையும் சொல்லுவார். அது எப்படிதான் இருக்கும்? தேவனை போலவே இருக்கும். உங்கள் வாழ்க்கை குறித்து கரெக்டாக சொல்லிட்டு வரப்பா, இந்த காரியம் இது நடக்கணும்னு சொல்லி பெல்தேஷர் இடத்துல வந்து ஒரு மனுஷன் கேட்குறான், என் வாழ்க்கை குறித்து சொல்லுன்னு சொல்லிட்டு எடுத்து வாசிப்போம். தானியேலுக்கு எழுதின நிருபம் என்னோடு கூட திருப்பி கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கத்தக்கதாக கொஞ்சம் உங்களுடைய பார்வையை வேதத்துக்கு நேராக திருப்புற நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக பேசுகின்றேன். 4வது அதிகாரம், தானியேலுக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாரும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. யாரு சொல்றது? இத ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் சொல்றாரு. உங்களுக்கு புறஜாதி மனுஷன் சொல்றான் என் சமாதானத்தை. சபையில் இருக்கிற தேவனுடைய சத்தியத்தை கேட்கிற, நான் இயேசுவின் பிள்ளை அப்படின்னு பாட்டு பாடுற, உன் வாயில என்ன வரமாட்டேந்து? அதுவும் வரமாட்டேந்து. மன்னிச்சிருங்கோ. அல்லேலூயா. எங்க நேத்து பாஸ்டர் வந்துச்சு, உன் வாயில மன்னிப்பு வந்துக்குதா இன்னைக்காவது? அல்லேலூயா. மன்னிப்பு கேட்கறதுல என்ன பண்ணாதீங்க, கனம் பண்ணுவதில் முன்னிக்கொள்வோம், மன்னிப்பு கேட்கறதுல முன்னிக்கொள்ளுங்க. எவன் தன்னை தாழ்த்துகின்றான் அவன் உயர்த்தப்படுவான். எவன் தன்னை உயர்த்துகின்றான் அவன் தாழ்த்துவான். நான் பெரிய ஆளை நினைச்சு பலிபீடத்தில் யாருன்னு வச்சுங்களா, டொப்புன்னு விழுந்துருவேன். அடுத்த நிமிஷம் எனக்கு வாயில என்ன வராது, பிரசங்க இதியா அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று பேசிட்டு என்ன பண்ணுவேன், கீழே இறங்கிட வேண்டியதான் அவமானத்தோடு. நான் என்னை தாழ்த்தின ஆண்டவரே, என்னை தாழ்த்தின ஆண்டவரே. நான் பலிபீடத்தில் ஏறி வரும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வர, ஆண்டவரே முதல்ல என்ன மன்னிங்க ஆண்டவரே, உன் பலிபீடத்தில் ஏற எனக்கு கிருபை பாராட்டிக்கிறீங்க, அதில் நிலைத்திருக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. நான் ஒரு நிமிஷம் ஜெபிச்சு விட்டு தான் ஏறுவேன். ஒருவேளை பார்க்கறதுக்கு இது சின்ன இடமா தோணலாம், ஆனால் கர்த்தர் உலாவுகின்ற இடம். நாங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து கர்த்தர் உலாவுறதை இங்கே பார்த்துருக்குறோம். தேவன் எங்களுக்காக விட்டிருப்பதை பார்த்துங்க. அவர் இடத்தையும் நமக்காக விட்டு கொடுத்துக்கிறாருன்னா நம்ம எதெல்லாம் அவருக்காக விட்டு கொடுக்கணும். ஒரு சகோதரன் எனக்கு ஒரு வசனம் அமைச்சு வச்சிருந்தாரு. ஒரு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கப்பல் ஏறி ஒரு இடத்துக்கு வந்து இறங்கும் போது ஒருத்தன் கல்லர் அண்டையில் என்ன பண்ணுவான், பேய் பிடிச்சிருப்பான். பார்த்துக்கிறீங்களா? அவன் சொல்லுவான், இயேசுவே உனக்கும் எனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு என்ன பண்ணு. அல்லேலூயா. அவன் யாருன்னு சொல்றாங்க வேதத்துல? யாரு? லேகியோன் சொல்றாங்க இல்லையா? லேகியோன்னா கிட்டத்தட்ட 2000 பேய் பிடிச்சவனா ஒரு மனுஷனை பிடிச்சிக்குது. 2000 பேய் பிடிச்ச மனுஷனுக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியுது. ஆண்டவரை நல்லா அறிஞ்சிருக்கிறான். அவன் தூரத்தை, ஆண்டவர் தூரத்தில் வரும்போது அவனுக்கு தெரிஞ்சிச்சு, ஆண்டவரே உனக்கும் எனக்கும் என்ன. ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுக்க வந்தாரு. உள்ள இருக்கிற பிரசாசம் சொல்றது, எங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு போயிடும்.
அவர் விடுதலை கொடுத்துட்டு உன் வேதனை நீங்கி சுகமா இரு என்று சொல்லி அந்த மனுஷனை மறுபடியுமாய் மனுஷனாய் நிற்க வைத்தவர். அவனுக்கு தெரியா ஆண்டவர் செய்த நன்மை எனக்கு தெரியல. புறச்சாதியான ராஜா மத்தவனுக்கு கடிதம் எழுத சொன்னா, உங்களுக்கு சமாதானம், என்ன நடத்தி வந்த கர்த்தரை நான் அறிந்திருக்கிறேன்பா. என் வாழ்க்கையில் அவர் எப்படி வந்தார் என்பதை நான் அறிந்திருக்கிற ஒரே ஒரு மனுஷனாகிய தானியேலை கொண்டு என் வாழ்க்கையே மாத்தினதை நான் அறிஞ்சேன். அவர் பரலோகத்தின் தேவன் என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன். என்னை நடத்துகின்றவர் அவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் வாழ்க்கையை திட்டமிடுவது அவர் என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன். அங்க தானியேலுக்கு நடக்கிற காரியத்தை பாருங்க, வாசிங்கம்மா. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. நல்லா புரிஞ்சுங்க, அவரை பிரஸ்தாபப்படுத்துவது அவனுக்கு எப்படி கண்டதா? ஏன்னா என்ன நன்மையில நடத்தினார் பிரதர். ஆவி இல்லாத எனக்கு ஆண்டவர் யாருன்னே தெரியாது இருந்த எனக்கு என்ன பண்ணாரு? ஆண்டவரை காண்பித்து கொடுத்தார். உண்மையான தெய்வம் இவர்தான் என்று அறிந்து கொள்ள செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சகோதரர் பேசும்போது சொல்றாரு, ஒரு சகோதரர் சாட்சி கொடுக்கிறாரு. அவர் சொல்றாரு, இன்னைக்கு கிறிஸ்துவத்துக்குள்ள அநேக பிரிவுகள் பிரதர். நான் கேட்டா கத்தோலிக்கின்றான், நான் கேட்டா பெண்டகாஸ்ட்ன்றான், நான் கேட்டா ஏசி என்றான். அல்லேலூயா. இன்னொருத்த கேட்டா நான் பிசின்றான். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவத்துக்குள்ள ஆனா கர்த்தருடைய கோட்பாட்டின்படி எவன் நடக்கின்றானோ அவனே தேவனுடைய மனுஷனா இருக்கிறான். அந்த ஆண்டவரை ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறாரு. அப்பா, நான் உண்மையான தெய்வத்தை பார்த்து விட்டேன். சாது சுந்தர் சிங் நல்ல ஒரு நான் ஒரு மதத்தை கற்றுக்கொண்டவர். அவர் தாய் சின்ன வயசுல இருந்து சாது சுந்தர் சிங்குக்கு நிறைய காரியத்தை கற்றுக் கொடுப்பாங்களா. அந்த வேதத்துல மகாபாரதத்தை குறித்து நிறைய அறிஞ்சவர். அவர் நல்லா தெரியும். அவர் கேள்வி போய் அங்க இருக்கிற மனுஷனிடத்துல ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டு அங்க கேட்பாராம். அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாதான். அவர் வாழ்க்கையில முதல்ல அவர் தான் வேத புத்தகத்தை பள்ளி அருகில கிழிச்சு போட்டு கொளுத்தி விட்டவராம். அந்த மனுஷனை கர்த்தர் ஒரு நாள் தொட்டாரு. ஒரு நாள் தன் தாயை இழந்து தன்னுடைய உறவுகளை இழந்து தனிமையில இருந்த போது, ஆண்டவரே கடவுள் யார், கடவுள் யார், கடவுள் யார், கடவுள் யாருன்னு தேடிக்கொண்டே இருந்தாராம். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள ஒருவேளை விதிய அதிகாலைக்குள்ள நீ எனக்கு தென்படாவிட்டால் நான் வருகின்ற அந்த ட்ரெயினில் விழுந்து இறந்து விடுவேன்னு சொல்லிட்டு அன்னைக்கெல்லாம் சொல்லிட்டு படுத்தாரு. ஒரு பெரிய பேரொளி அவர் கண்ணுக்கு முன்னாக வந்ததாம். நீ தேடிக்கொண்டிருக்கிற இயேசு நானே என்று சொல்லி அவர் தன்னை பிரஸ்தாபப்படுத்தினது மட்டுமல்ல, அவரை கொண்டு எல்லா இடத்திலும் அறிந்து கொள்ளத்தக்கதாக செய்து விட்டார். முழு திபேத்து அவர் நிமித்தமாய் இயேசுவானவரை அறிந்து கொண்டார்கள். சொந்த வீட்டில விஷம் வச்சிட்டாங்கப்பா. சொந்த வீட்டில சாது சுந்தர் சிங்கு விஷம் வச்சிட்டாங்க. டாக்டர்கள் வந்து சொல்லிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது. அவர் கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. நல்லா புரிஞ்சுங்க, சாவுக்கு ஏதுவானதை சாப்பிட்ட போதிலும் கர்த்தர் உன் ஜீவனை எடுக்க மாட்டார் என்று. சாது சுந்தர் சிங்லாம் நமக்கு சாட்சி. இன்னைக்கு அவர் பாடி இன்னமும் தேர்ந்துக்கிறாங்க. எலியாவை போல அவர் காணப்படாமலே போயிட்டாராம். நல்லா புரிஞ்சுங்க, தேவன் கொடுப்பது எல்லாம் நிலையா இருக்கும். தேவன் உன்னை தேவ தூதர்களை கொண்டு தாங்குவார். எந்த இடத்திலும் ஒரு காரியமும் மறாதபடிக்கு உன்னை கண்ணின் மணி போல காக்கின்றவர் அவர். அங்கே ராஜா பிறருக்கு என்ன பண்ண கடிதம் எழுதும்போது சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் 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 என்று சொல்லி எழுதுகிறார். வாசிங்கம்மா. அவருடைய அடையாளங்கள் அவர் சொல்ல பாருங்களேன். அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையாயிருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். நேபுகாத்நேச்சராகிய நான் என் வீட்டிலே சௌக்கியம் உள்ளவனாய் இருந்து என் அரண்மனையிலே அவரே எழுதுறாரு. அப்பா, சௌக்கியம் உள்ளவனா இருந்து என் அரண்மனையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் புறஜாதி, ஆனா இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் எழுதும் போது அத்தனை அழகா எழுதுறாரு. இந்த வசனத்துல நீங்க எத்தனை பேர் வாசிச்சிருப்பீங்க? அவர் கவிதையா அழகா சொல்லி எழுதுறாரு. ராஜ்ய நித்திய ராஜ்யம்,
அவரை போல சௌந்தரியம் உள்ளவர் ஒருவரும் பார்க்கிற மகிமை நிறைந்த தேவன் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை புறஜாதியின் வாயிலிருந்து வர வைக்கிறாருப்பா. ஆனால் தேவனை தெரிந்து கொண்ட சொந்த ஜனங்களோ வாய்களை திறந்து தேவனை துதிக்க மறந்துட்டீங்க. நான் கடந்த நாட்கள்ல நம்ம தேவ செய்தி வரும்போது கடைசி முடிக்கும் பொழுது என்ன பண்ணேன், யெகோவா தேவனேன்னு சொல்லிட்டு ஒரு பாடலை பாடிட்டேன். யெகோவா தேவனே, அது தேவன் கொடுத்த பாடல், எல்லாருக்குமே எல்லாரும் பாடுறதுக்கு தான். அந்த பாடல் என்ன பண்ணிட்டேன், பாடிட்டேன். நம்ம மெசேஜ் யூடியூப்ல போயின்னு இருக்குது இல்லைங்களா. அப்போது நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணும் போதே எனக்கு காப்பி கண்டென்ட்னு சொல்லிட்டு வந்துச்சு. என்ன ஆண்டவரே அது வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன், மெசேஜை திருப்பி பார்க்குறேன். கடைசியாக பார்த்தா அந்த யெகோவா தேவனே அந்த பாடல் ரைட்டர் என்ன பண்ணிக்கிறாரு, இது எங்களுடைய பாட்டு, இது இவங்க பாடுறாங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுக்குறாரு. கர்த்தர் கொடுக்காம எந்த காரியத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, பாடவே முடியாது. ஒரு காரியத்தை தேவன் கொடுத்தானா அது கர்த்தருக்காகத்தானே. தேவனை அறிந்த பிள்ளைகளே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு தடை பண்றாங்க. ஆனா கர்த்தர் இங்க உன்னை வளர்க்க விரும்புறாரு. நீ உயர்த்த பண்ணணும் தேவன் நினைக்கிறாரு. உன்னுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆச்சரியமா இருக்கணும். நீ அநியாயத்துக்கு போயிட்டு என்ன பண்றாத, உன்னையே உலகத்துக்கு வித்து போட்டுறாத. தேவனை அறியாத ஒரு மனுஷன் தேவனை அறிந்த போது அவன் அழகா சொல்றான், அப்பா உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரஸ்தாபப்படுத்துவது எனக்கு எப்படிதான் இருக்குது, நன்மையாய் கண்டது. என் வாழ்க்கையில் அவர் வந்தாருப்பா, என் வாழ்க்கையை மாத்தினாரு, நல்லதை செய்தாரு, நலமுடன் இன்னைக்கு வாழத்தக்கதாக சமாதானமா இருக்கத்தக்கதாக என்னை நடத்தி கொண்டிருப்பவர் அவரே. அல்லேலூயா. தானியல்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் என் வாழ்க்கையில் வரலன்னு வச்சுக்கேன், நான் கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்க முடியாது. அவன் உண்மையும் உத்தமமும் உள்ளவனா எனக்கு தேவனை எப்படி கத்து கொடுக்கணும் அவரை கத்து கொடுத்தான். அல்லேலூயா. இங்க நான் என்ன காட்டக்கூடாது, நான் யாரை காட்டணும் தெரியுமா, என்னை அழைத்து வந்தார் தெரியுங்களா. அழைத்தீரே இயேசுவே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே தேவா. நேபுகாத்நேச்சர் இடத்துல எதை காட்டியிருப்பாரு நினைக்கிறீங்க? தேவன் தனக்கு கொடுத்த அன்பின் மன தாழ்மையை அங்க காட்டிட்டாரு. அந்த தாழ்மையை பார்த்தபோது இந்த தேவன் எப்படியாப்பட்ட தேவனோ என்று பார்க்கத்தக்கதாக அந்த மனுஷன் தேவனை தேடினான். இந்த தேவனுக்கு சாட்சி கொடுக்கிறார். அப்படி உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரஸ்தாபப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளம் எவ்வளவாய் மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவாய் வல்லமையாயும் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என் ராஜ்யம் அழிஞ்சு போயிடும்பா, ஆனா அவருடைய ராஜ்யம் அழியாது. எத்தனை ராஜா சொல்லுவாங்க நினைக்கிறீங்க? நான் கடைசி வரைக்கும் பாறேன். அல்லேலூயா. ஒரு ராஜா சொல்றாரு, என் ராஜ்யம் அழிஞ்சு போயிடும், ஆனா நான் பார்த்தேனே ஒரு ராஜாவை, அவருடைய ராஜ்யம் ஒரு நாளும் அழியாத நித்திய ராஜ்யம். ஒரு ராஜா இன்னொரு ராஜா குறித்து பெருமையெல்லாம் பேச மாட்டான். அல்லேலூயா. நாங்க சொல்றாங்க, பா அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம்பா என்று பேசத்தக்கதாக ஒரு மனுஷன் சொல்லுகின்றார். அவருடைய அடையாளம் எவ்வளவு மகத்துவம் உள்ளது, அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையா இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய ஆளுகை என்ன மட்டும் இல்ல, என் பிள்ளைகளையும் ஆளுகை செய்யணும், அவங்க பிள்ளைகளை ஆளுகை செய்யணும், அவங்க பிள்ளைகளை ஆளுகை செய்யணும் என்று சாட்சி கொடுக்கத்தக்கதாக. அல்லேலூயா. நம்மளோட முடிஞ்சிடக்கூடாது பிரதர், சகோதரனே சகோதரியே, என்னோடு கூட என்ன பண்ணக்கூடாது. இது நல்லா புரிஞ்சுங்க. அப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் சிலருக்குலாம் பிள்ளையே இல்லையே பிரதர். ஆவிக்குரிய பிள்ளைகளை தேவன் கொடுப்பாரு. அவங்களை கொண்டு தேவன் என்ன பண்ணாரு, அழகா தொடர செய்வாரு. அது முடிவே இல்லாத ராஜ்யமா இருக்கும், அது நித்திய ராஜ்யமா இருக்கும். நான் ஒருவேளை அழிந்து விடலாம், நான் ஒரு நாள் மண்ணுக்கு போயிடலாம், ஆனா மெய்ப்பரின் சபையோ ஊழியங்களோ ஒரு நாள் அழியாது. அது காலங்காலத்திற்கு போய்கொண்டே இருக்கும். கர்த்தருடைய மகத்துவத்தை சொல்லுகின்ற அநேக தேவதாசர்களை தேவன் இந்த இடத்துல நிறுத்துவார். அநேக தேவ மனுஷிகளை தேவன் இந்த இடத்துல நிறுத்துவார். நிறுத்தி தேவராஜ்யத்தை நிச்சயமாய் நடத்துவார். அல்லேலூயா. நான் நினைச்சிருக்க, நான் இருந்தா தான் பிரதர் வண்டி ஓடும். அல்லேலூயா. அப்படி நினைச்ச காலம் போச்சு, இல்லைனாலும் வண்டி ஓடுது. அல்லேலூயா.
இன்னைக்கு தேவன் நிர்ணயிச்சுட்டாருன்னா அந்த வண்டி அழகா நடத்திட்டு போயிட்டே இருப்பார். நம்ம இருக்கிற வரைக்கும் ஒரு காரியம் தான், கிருபை பாராட்டினீரே ஆண்டவரே, இந்த வாகனத்துல எனக்கும் வரத்தக்கதாக உதவி செய்தீரே அப்பா, என்னையும் நினைச்சு இதுல அழைத்து கொண்டீரே. அல்லேலூயா. ஏன்னா இது பாக்கியமான வழி. இந்த வழியில வந்து உண்மையும் உத்தமா உன்னை மாத்திருவாரு. இந்த வழியில பொய் இருக்காது, களவு இருக்காது, இந்த வழியில வஞ்சகம் இருக்காது, துரோகம் இருக்காது. இந்த வழியில வருகின்றவர்கள் எல்லாம் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தத்திலே வருவாங்க. பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்து செய்திடுவேன். சேவையிலே ஆசா பாசங்களுக்கும் மேட்டிமைகளுக்கும் சபைகள் இடம் கொடுக்கிறபடியினாலே ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் நரக வழி போறாங்க. ஒருவேளை இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே நம்ம சபையில அந்த மாதிரி காரியத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க. நாங்க இல்லைனாலும் சரி, நாங்க மறைஞ்சிட்டாலும் சரி, அதற்கு பின்னாடி நிக்கிற ஜெனரேஷன் கூட என்ன பண்ணாங்க, ஆசா பாசத்திற்கு இங்க இடமே கொடுக்காதீங்க. ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. தன் மனத்தாழ்மையோடு கூட செயல்படுகின்ற ஜனங்களுக்கு இடம் கொடுங்க. நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, ஆளுமை பண்ணக்கூடாது. நான் தான் டைரக்டர் ஆஃப் மினிஸ்ட்ரின்னா ஃபர்ஸ்ட் உன்னை தூக்கிடுவாரு, ஃபவுண்டர் ஆஃப் மினிஸ்ட்ரினாலும் தூக்கிடுவாரு. அல்லேலூயா. நான் சொல்லக்கூடாது நான் தான் பிரதர் இங்க எல்லாமே அப்படின்னு நினைச்சேன்னு வச்சுக்க தூக்கிடுவாரு. மனத்தாழ்மை உள்ள வந்து, ஆண்டவரே என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு, மதிக்காத உறவுகளுக்கு மத்தியில என்னையும் மதிச்சு மண்டையிலே சேர்த்து கொண்டீரே. நீ எத்தனை பெரிய ஆள் ஆண்டவரே, தகுதி இல்லாத எங்களையும் பயன்படுத்த நினைக்கிறீர. அப்ப உனக்குள்ள மனத்தாழ்மை ஒண்ணு. அந்த மனத்தாழ்மைய ராஜாக்கள் பார்த்து சாட்சி கொடுக்கணும். நான் இங்க வந்து ஆளுமை செஞ்சு நான் தான்டா அப்படின்னு வச்சுக்காம போடா, நீ இல்லைன்னா வேற ஒருத்தன்டா, இப்படிதான் நடக்கும். ராஜாக்களை தள்ளுவாரு தேவன். சவுல் ராஜா சொன்னார், நான் ரொம்ப ஆயிட்டு, இந்த ஊர்லயே நான் தான் எல்லாமே, இவ்வளவுதான் இருக்கிறாங்க. சவுல் விழுகிறாரு. இப்ப சவுலியை பயமுறுத்துறதுக்கு தேவன் ஒருத்தர் கூட்டினாரு. அவன் சவுல், அவன் கோலியாத்து இறுதி இங்குகிறான். சவுல் நினைச்சான், நான் தான் எல்லாருக்கும் முன்னாடி ஆயிட்டு, என் ஊருக்காரன் எல்லாம் இவ்வளவுதாங்கிறான், குட்டை குட்டியா இருக்கிறான், எல்லாம் தம் தந்தாங்கிறானுங்க. அல்லேலூயா. இப்போ சவுலை பயமுறுத்துறதுக்கு ஆண்டவர் ஒருத்தர் கூட்டின்னு வந்தாரு. அவன் ரொம்ப ஆயிட்டு 11 அடி நிக்கிறான். அவனை அடிக்கிறதுக்கு தேவன் ஒருத்தன் கூட்டின்னு வந்தாரு. அவன் ரொம்ப சின்ன பையன், அவன் மனத்தாழ்மை. ராஜாவே ஏன் தேவனை பேசுறதுக்கு அவன் யாரு? அவன் தலையை நீங்க எடுத்துன்னு வந்துடுறேன். அல்லேலூயா. மனத்தாழ்மையா இருந்தா கத்த பெரியவருடைய தலையை உங்க கையில கொடுத்துருவாரு. தானியேல் அடிமையா போனாம்பா அந்த இடத்துக்கு. அவங்ககிட்ட ராஜாவின் தலையை கொடுத்துறாரு. ராஜா என் தலையை கொடுத்துப்பா, என் தலையை நீ ஆசீர்வதியும். நீங்க நினைக்காதீங்க தலையை கொடுத்துருவாருன்னா கோலியாத்து தாவீது வெட்டின்னு வந்தார்ல அந்த மாதிரி. இல்ல அவன் என்ன ஆசீர்வதின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அவன் தலையை கொடுப்பான். நீங்க ஒண்ணு என்ன பண்ணக்கூடாது, வெட்டிடக்கூடாது. கடந்த நாட்கள் என் மக ஒருத்தி எனக்கு ஒரு வீடியோ நினைச்சா, டாடி இந்த வீடியோ பாரு. நான் கூட என்ன நினைச்சேன், அவனை குனிய வச்சு தலையை டப்புன்னு விட்டாங்க. அதற்காக தேவன் உன்னையும் என்னையும் கொண்டு வரல, விழுந்து போன தலையெல்லாம் எழுந்து நிற்க வைக்கிறதுக்கு தான் தெரிஞ்சு கொண்டாரு. அவங்க கூட தலையை கொடுப்பேன். எதுக்கு தெரியுமா? நீ ஆசீர்வதி தானியேல, நீ ஆசீர்வதிச்சா என் ஜெனரேஷன் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா உனக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை பார்த்து சொன்ன, அக்கா நீ கையை வச்சு ஜெபம் பண்ணுக்கா, நீ கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ண தம்பி, நீ பண்ண கர்த்தர் கேட்பாரு. அதுக்குதான் உன்னை தேவன் தெரிஞ்சு கொண்டாரு. நீ உன் குடும்பத்துல சின்னவனா இருக்கலாம், உன் குடும்பத்துல மதிக்கப்படாதவனா இருக்கலாம், உறவுகள் மத்தியில உன்னை ஒதுக்கி வச்சிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன்னை கொண்டுதான் காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. தள்ளின கல்லு தான் பிரதர் தலைக்கு மூளைக்கல்லாய் மாறி போனது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உன்னை தள்ளிட்டாங்க நினைக்காத, நீ தலைக்கு மூளைக்கல்லாய் கர்த்தர் உன்னை பயன்படுத்துகின்ற காலம் இதுவே. பரவாயில்ல, ஜனங்க தள்ளினாலும் தேவன் உயர்த்துவாரு. அல்லேலூயா. தானியேலை குறிச்சு அவன் சாட்சி கொடுக்கிறான். நேபுகாத்நேச்சர் பெரிய ராஜா, அவன் சாட்சி கொடுக்கிறான்ப்பா, உன்னோடு கூட இருக்கிற தேவன் தெரியுமா, அவர் எவ்வளோ பெரியவர் தெரியுமா, அவர் போல ஒரு தேவன் நான் பார்த்ததே இல்லப்பா.
உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. அவரை போல நல்ல தேவனை நீ பார்க்க முடியாது. எங்க போனாலும் எங்கன்னா தெய்வத்தை தேடணும் போனா அது எதனா ஒன்று வாங்கின சொல்லுது. அல்லேலூயா. சில தெய்வங்கள்லாம் ஆடு கொடு மாடு கொடுந்து, அல்லேலூயா, நீ எதை கொடுக்க மாட்ட. அல்லேலூயா. நான் எங்க போனாலும் ஏதாவது ஒன்று கேட்கிறேன். ஆனா இந்த தெய்வம் தன்னையே கொடுத்து விட்டார். எந்த தெய்வனாச்சும் உனக்கு தன்னை கொடுத்திருக்குதா? இந்த தெய்வம் தன்னையே கொடுத்தார். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட நல்ல தெய்வத்துக்கு முன்னாடி நீ தள்ளப்பட்ட கல்லா இருந்த போது அவர் கையில எடுத்துட்டாரு. இனி தலைக்கு மூல கல்லா பயன்படுத்த போறாரு. உன்னை கொண்டுதான் இந்த பில்டிங்கே நிக்க போகுது. உன்னை கொண்டுதான் ராஜ்யம் கட்டப்பட போகுது. உன்னை கொண்டுதான் பெரிய காரியங்கள் நடக்க போகுது. உன்னை கொண்டுதான் எழுப்புதல் இந்த தேசத்தில் வரப்போகின்றது. உன்னை கொண்டுதான் அநேக ஆத்துமாக்களை தேவன் தொடப்போகின்றார். உன்னை கொண்டுதான் அநேக குடும்பங்கள் தேவனை தெரிந்து கொள்ள போகின்றது. பெரிய ராஜாவை தெரிந்து கொள்றதுக்கு ஒரு சின்ன தானியல் தேவைப்பட்டாரு. தானியல் சின்ன 17 வயசு வாலிபனா அங்க வராரு. வரும்போதே வைராக்கியம். என் தேவன் இந்த இடத்துல என்ன மாட்டேன், எதோ கொடுத்தாலும் தின்னுடுத்து, எதோ கொடுத்தாலும் தின்னுட்டு, பிரதர் இந்த தேங்காய் கொஞ்சம் சாப்பிடுங்களேன், கொடுங்களேன்ட்டு உடச்சி தின்னுடுது. அல்லேலூயா. எதோ கொடுத்தாலும் என்ன பண்ணுது, இது எங்க இருந்து வந்ததுன்னு கேட்கறது இல்ல. நம்ம அநேக நேரத்துல ஆதாமா மாறிடும். அல்லேலூயா. ஆதாமுக்கே ஏவாள் பாதாம் குத்துச்சு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. எது கொடுத்தாலும் தின்னுடுத்து. தோட்டத்தை விட்டு போறதுக்கு காரணம் யாரு சொல்லுங்க? ஆதாமுக்கு ஏவாள் குத்த அதான் காரணம். அவர் கேட்கல, இது எங்க இருந்து வந்துச்சு, எதுக்கு இதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குற, எதை குத்தாலும் என்ன பண்ணுது கேளுங்க. ஆண்டவர் அவனுக்கு பிரியமானதா தானியல் கேட்டாரு. தானியல் ஆராய்ச்சி பண்ணாரு. அங்க போயிட்டுப்பா ஏன் இதை ராஜாவுடைய சாப்பாடுலாம் எனக்கு கொடுக்குறாங்களா, என்ன நடக்குது? போய் தானியல் பார்க்குறாரு. அங்க விக்கிரகத்துக்கு முன்னாடி அந்த படைகள் போட்டு வச்சிருக்கிறாங்க. நான் கும்புற பரிசுத்த தேவன், அவருக்கு இது உகந்தது அல்ல. அசுத்தத்தை என் வாழ்க்கையில இல்ல, என் சரீரத்துல கூட சேர்த்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு வைராக்கியம் பாராட்டினா. இத 3 வாலிப பிள்ளைங்க பார்த்தாங்க. 17 வயசு வாலிபன் செய்கின்ற காரியத்தை 16 வயசு இருக்கிற வாலிப பிள்ளைங்க பாக்குறாங்க. என்ன தானியல் என்ன பண்ற நீ? ராஜா சாப்பாடு எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா? நீ ஸ்டார் ஹோட்டல்ல எப்பனா ஒரு இடத்துல நம்மளுக்கு சாப்பாடே கிடையாது. அது தேவையில்லடா. என் தேவனுக்கு முன்பாக அது எனக்கு அருவருக்கத்தக்கதா இருக்கிறது. அவர் கொடுத்தா வானத்தின் மன்னாவே எனக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் அது போல ஆகாரத்தை கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவரை போல ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, வானத்தின் மன்னாவை கொடுக்க முடியாது. தானியல் பார்க்கறான், நான் வைராக்கியத்தை என் சாப்பாட்டுல காட்டுறேன். சொல்றப்பா எனக்கு மரக்கறியும் பருப்பு சாதமும் கொடுப்பா, அதை சாப்பிட்றேன். ராஜாவுக்கு கொடுக்குற அந்த போஜனம் எனக்கு வேண்டாம். ஏன்னா அதனால நான் திட்டுப்படுவது மட்டும் இல்ல, என் ராஜா வேதனைப்படுவார் என்பதை அவன் அறிந்தான். அந்த தானியலோடு கூட தேவன் இருந்தார். அவன் சிங்க கபில போட்டாலும் தானியல் இறங்கி தானியல் கூட போய் ஆண்டவர் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. சிங்கங்களின் வாய்களை கட்டி சொல்றாரு, சத்தம் போடக்கூடாது, தானியலுக்கு எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. அவர் ஜெபிக்க போறாரு. 3 வேளை முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கின்ற தானியல் சிங்க கபிகளையும் ஜெபிக்கிறாரு. இரவெல்லாம் உறக்கம் இல்லாத ராஜா ஓடியாந்து கேட்கிறாரு, தானியலே இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கின்ற தேவ மனுஷனே. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நீ வைராக்கியத்தோடு கூட வந்த எத்தனை ராஜாக்களும் உனக்கு முன்னாடி சாட்சி கொடுப்பாங்க. அங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. வாசிக்கிறோம். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. என் படுக்கையின் மேல் எனக்குள் உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க முடிந்த அவர் ஒரு சொப்பனம் கண்டாரு. அவர் ஒரு சொப்பனம் கண்டாரு. அந்த சொப்பனத்துக்கான அர்த்தம் தர்றாரு. அந்த சொப்பனம் அவருடைய வாழ்க்கையை குறித்து காட்டுது. நீங்க நினைக்கிறீங்க, பிரதர் என் வாழ்க்கையே தேவனுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். அதுக்கு அடையாளத்தை தான் தேவன் வேதத்தில் வச்சிருக்காரு. அதுதான் தானியல் புத்தகம்.
அல்லேலூயா. அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை நீ புரிஞ்சு கொள்ளும் போது உன் வாழ்க்கையை புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் பேசுவாரு. அந்த மனுஷன், நான் சொப்பனம் கண்டப்பா, அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை தேர்றேன், அந்த சொப்பனம் எனக்கு கலக்கத்தை கொடுக்கிறது. அப்படி கலக்கத்தை கொடுத்த ஒரு கனவை நான் கண்டேன். அந்த கனவு எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறது என்பதை கொஞ்சம் வாசிப்போம். தொடர்ந்து வாசிங்கம்மா. ஆகையால் சொப்பனத்தின் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதுக்காக பாபிலோன் ஞானிகளை எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். அப்பொழுது சாஸ்திரிகளும் ஜோசியரும் கல்தேயரும் குறி சொல்லுகின்றவர்களும் என்னிடத்தில் வந்தார்கள். சொப்பனத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன். ஆனாலும் அதன் அர்த்தத்தை என்ன பண்ணல. எல்லார்கிட்டையும் பற்றி என் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஸ்ட்ரைட்டா பொறுத்து தலையை கொடுத்து ஆண்டவர் என்ன சொன்னாரு. எத்தனை பேர் இன்னைக்கு வசனம் வாசிச்சீங்க? இன்னைக்கு ஜனங்க எதை தேடி ஓடுறாங்களா? அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேடி ஓடுறாங்க. எல்லாருக்கிட்டையுமே தலையை குத்துட்டு ஆண்டவர் எதனா சொன்னாரா? நீ நிறைய கடன் வாங்குறன்னு சொன்னாரு, உன் கையை கட்டுன்னு சொன்னாரு. அல்லேலூயா. என்ன சொன்னாரு? மனசு பட்டாம்பூச்சா பறகுது பிரதர், அதையும் கொஞ்சம் நிறுத்து. தேவனுக்கு முன்னாடி உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என் வாழ்க்கையாகட்டும் என் தேவைகளாகட்டும் கர்த்தர் சந்திக்கட்டும். எனக்கு கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரன் போன் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட 7 மாசம் சபைக்கு வாடகை கட்டலையா. நான் யோசனை பண்ண, என்ன ஆண்டவரே, ஏன் ஒரு ஊழியக்காரனுக்கு நாமக்கல்ல இருந்து போன் பண்றாரு. நான் ஒரு குரூப்ல இருந்து என் நம்பர் எடுத்து போன் பண்றாரு. நான் கேட்கறேன், ஐயா உங்களுக்கு என் நம்பர் யாரு கொடுத்ததுன்னு கேட்டேன். ஐயா நான் ஜீசஸ் கிறிஸ்ட் குரூப்ல இருந்தாங்க ஐயா எடுத்தேன், எனக்கு சேவியர் ஐயா நம்பர் கொடுத்தாருனாரு. சேவியர் யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த குரூப் அட்மின் ஒருத்தர் சாந்தகுமார்னு சொல்லிட்டு அவருக்கு நான் நேற்று ஃபோன் பண்ணி பேசுகிறேன். அவர் என்னோட கூட சொல்கிறாரு, அண்ணா அவர் எல்லார்கிட்டையும் கேட்டுனுக்கிறாருண்ணா, என்னன்னு எனக்கு புரியலண்ணா, ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. நான் உண்மையாக நடந்த சில காரியங்களை சாந்தகுமார்கிட்ட சொன்னேன். இந்த சபையை தொடங்குவதற்கு எங்களிடத்துல திராணி இல்லை, என்னிடத்துல பணமும் இல்லை. 300 ரூபாய் வச்சிருந்த ஒரு வாலிபன் தீமோத்தின்னு என்னோடு கூட இருக்கிற ஒரு வாலிபனுக்கு மட்டும் தெரியும். அந்த வாலிபன் இடத்துல நான் சொன்னேன், தம்பி சபை கொடுக்குறேன்ட்டாங்க, கட்ட போகிறோம், ஆனால் இருப்பதும் 300 ரூபாய் தான், கர்த்தரை எப்படி நடத்த போகிறான்னு தெரியல அப்படின்னும் போது அந்த வாலிப மகன் செய்த காரியத்தை நான் அன்னைக்கு என்கிட்ட என்னை தனியாக கொண்டு தான் கொடுத்தாப்புல. என்னை தனியாக கொண்டு போய் அந்த டீ கட்டில் டெஸ்ட்புரத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கும், அந்த ஸ்கூலில் இருக்க அண்ணா இங்கே வாங்கினேன் அப்படின்னாப்புல. என்ன தம்பி அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணே வாங்கினேன், ஒரு விஷயம் பேசணும். அன்னைக்கு நான் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்கள சபை நடத்தணும்ல, சாதாரண மருத்துவமனை ஊழியம் தான் செஞ்சிருந்தேன். ஆண்டவர் சபையை நடத்துவதற்கான காரியத்தை நடத்துற சொல்லும்போது தீமோத்தி என் கூட இருக்கிறாப்புல. தீமோத்திக்கு சொன்னேன். தீமோத்திக்கு சொல்லிட்டு தீமோத்தி சபை ஆரம்பிக்க சொல்லிட்டார். ஆண்டவர் இந்த காரியத்தை கேட்டுக்கிறோம் கொடுத்துட்டாங்க, ஆனால் என்னென்ன கட்டுறதுக்கான ஒரு திராணியும் இல்லை. இவ்வளோ தான் நம்ம போது அவர் தன்னுடைய ஊரில் போயிட்டு ஏதோ ஒரு காரியத்தை வித்துட்டாரு. இந்த வாலிபன் முதல் காணிக்க கொடுக்குறாங்க கொண்டு வந்து என்கிட்ட சொல்லி கொடுத்தாண்ணே, ஆவியானவர் என்னை ஏவுறாருண்ணே இந்த காரியத்தில், ஏன்னு எனக்கு தெரியலண்ணே, இதை யாருக்கும் சொல்லிக்காதீங்க. நான் 13-14 வருஷம் 13 வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த சபையில், நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை. முதல் இந்த சபைக்காக விதைத்தவன் ஒரு வாலிபனே. முதல்ல தன் கிராமத்துக்கு போயிட்டு ஏதோ ஒரு காரியத்தை வித்துட்டான். வித்து அந்த 5000 ரூபாய் காணிக்கு கொண்டு வந்து மறைமுகமா வச்சானே, நான் கொடுத்தது யாருன்னு தெரியும், நான் கர்த்தர் பார்க்கிறாருன்னு. முதல் விதையை விதைத்தவன் வாலிபனே. அந்த வாலிபனின் விதை பெரிதாய் வளர்ந்து இன்று சபையாய் நிற்கத்தக்கதாக அநேக ஜனங்களுக்கு நிழலை கொடுக்கத்தக்கதாக செய்து கொண்டே இருக்கிறது. தேவன் நடத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு நாளும் நாங்க எங்க சபைக்கு இது வேணும்ட்டு ஒருத்தருக்கிட்டையும் கேட்டது கிடையாது. வெளியே எங்க வேணாலும் போய் இந்த பட்டணத்துல கேளுங்க, கர்த்தரின் மேய்ப்பரின் சபைக்கு இதை ஒருத்தர் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்ல முடியாதபடிக்கு கர்த்தர் இம்மட்டும் எங்களை நடத்தி வருகிறார், இனியும் நடத்துவார். இனி வரைக்கும் தேவ சமூகத்துல முழங்கால் படிவிட, ஆண்டவரே இந்த தேவை உண்டா ஆண்டவரே, இந்த தேவைகளை நீங்க சந்திங்க, நீங்க இல்லாம யாரும் சந்திக்க கூடாது. இவன் கொடுத்து நான் பெரிய ஆளானன்னு ஒருத்தரும் சொல்லக்கூடாது. கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எங்களை உயர்த்தினாரு, கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும் சொல்லத்தக்கதாகத்தான் அந்த வாலிப மகன் கொடுத்தான். அதுக்கு பிற்பாடு என்னோடு கூட இருந்த எல்லா பிள்ளைகளும் தங்களுடைய காணிக்கை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நானும் காணிக்கை கொடுத்தேன். நான் பெருசா மிகுதியெல்லாம் கொடுத்தல. எனக்கு விபத்து நடந்தது. அதில் என்னை பேசி கடைசியில் என்ன பண்ணாங்க, 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. விபத்து நடந்த போது நாங்கள் விதையா
நான் அப்போ பாஸ்டம்மா கிட்ட சொன்னேன், பாஸ்டம்மா இவ்வளோ காசு வந்துக்குது, 10,000 ரூபாய் ஏசப்பா கொடுத்துருவாங்க. ஒரு வாலிப தம்பி கொடுக்கும்போது எனக்கு உண்மையாலுமே, ஆண்டவரே இதை விட கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கணும் ஆண்டவரே. நானும் கொடுத்தேன். இவ்வளோதான் என்னால் முடிந்த காரியத்தை நான் தேவனுக்கு, ஆண்டவரே என் உடல் உழைப்பை எவ்வளோ ஒன்றாலும் கொடுக்குறேன் ஆண்டவரே, ஏன்னா உனக்காக நான் எல்லாத்தையும் இழக்க ஆயத்தமாக இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவன் இப்படி தான் நடத்தி வந்தாரு. நம்ம யாருமே இதில் வச்சு இந்த ஒரு காரியம் எல்லா பிள்ளைகளும் காணிக்க கொடுத்தாங்க. கொடுத்த ஒவ்வொரு லிஸ்ட்டையும் இன்னைக்கும் தீமோத்தி இங்கே இல்லை, ஊரில் தான் இருக்கிறாப்புல. ஆனால் இன்னைக்கும் யார் யார் எவ்வளோ கொடுத்தாங்கன்ற எல்லா காரியத்தையும் எழுதி இந்த இடத்துல தான் வச்சுட்டு போய்கிறாரு. ஒருத்தரையும் நான் மறந்துடக்கூடாது. நான் மறந்தாலும் கர்த்தர் என்னை மறக்க விடுவதில்லை. எல்லா செய்த நன்மைகளையும் இன்னைக்கு தேவன் எழுதி வைத்து ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம வாழ்க்கையை நிர்ணயிப்பது தேவன் என்றால் நம் தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தேன், கர்த்தர் அழகா உருவாக்கிட்டாரு. அவர் டிசைன் பண்ணாரு. இவர் இப்படிதான் பண்ண நினைச்சாரு. எல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு நாள் பார்க்கறேன், எதிர்க்கு பார்த்தா சிலுவை இருக்குது. நான் பார்க்கறேன், என்ன ஆண்டவரே, சபைக்குள்ள என்ன அறியாம ஒரு பெரிய சிலுவை வந்து நின்றுச்சு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே அன்பு. ஆண்டவர் சொல்றாரு, முன்ன வார்த்தை இருக்கும், பின்ன நான் நிற்பேன். இந்த மந்தையை நாங்கள் மேய்த்து நடத்துவோம் என்று ஆண்டவர் நடத்த ஆரம்பிச்சார். அல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமந்தேனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். சிந்தை கொள்வோம், சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். தேவனுக்கு முன்னாடி நம்ம ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே, விண்ணின் வார்த்தைக்கு என்னையே தருகிற ஆண்டவரே, என் வாழ்க்கையை சீர்படுத்துங்க, உங்க திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் சொல்லு. அங்க நேபுகாத் நேச்சர் கண்ட சொப்பனத்தை அநேக இடத்துல போய் பார்க்கிறான். அந்த தரிசனத்தின் காரியங்கள் உனக்கு புலப்படல. அப்ப நடக்கின்ற காரியத்தை பாருங்க. கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தேஷாஸ்லார் என்னும் பெயரிடப்பட்ட பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய தானியேல் என்னிடத்திலே கொண்டு வரப்பட்டான். அவனிடத்தில் சொப்பனத்தை விவரித்து சொன்னதாவது, சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்தேஷாஸ்தார் பரிசுத்த தேவர்களுடைய உனக்குள் இருக்கிறது என்று எந்த மறைபொருளையும் உனக்கு அறிதல்ல என்றும் நான் அறிவேன். நான் கண்ட என் சொப்பனத்தின் தரிசனங்களையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லு. நான் படுத்திருந்த போது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால், இதோ தேசத்தின் மத்தியில் மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. எல்லாம் ஜீவனுக்கும் அதன் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும் பொழுது காவலாளராகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டேன். அவன் உரத்த சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், இதன் இலைகளை உதிர்த்து
இதன் கனிகளை சிதறடியுங்கள், இதன் கீழ் உள்ள மிருகங்களும் இதன் கொப்புகளில் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும். இரும்பும் வெண்கலமுமான வெளியின் பசும் புல்லிலே தங்கி ஆகாயத்தின் பணியிலே நனையவதாக அவனுக்கு பங்கு இருக்க கடவது. அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமா இராதபடி மிருகத்தின் இருதயம் அவனுக்கு கொடுக்க. இப்படி இருக்கிற அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில், நல்லா புரிஞ்சுங்கப்பா, உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவைகளை அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் ஆண்டவர் சொல்றாருப்பா, நீ உன்னை உயர்த்தி காட்டுற கர்த்தர் உயர்த்த மாட்டாரு. தேவ சமூகத்தில் தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்திப்பார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று நீ ஏனையா அதிகாரி ஆக்கப்படாமல் போனாய் என்பதை புரிந்து கொள். நீ உன்னை தாழ்த்த கூடாமல் இருந்தபடியினாலே நீ அதிகாரியாய் ஆக்கக்கூடாதபடிக்கு தேவன் உன்னை விலக்கி தள்ளினார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனுஷரில் தன்னை தாழ்த்தினவனை அதன் மேல் அதிகாரி ஆக்கினார் என்று நர ஜீவன்களும் அறியும்படிக்கு காவலாளி தீர்ப்பினாலும் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினாலே இதன் விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான். நேபுகாத்நேச்சார் எனும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்பொழுது பெல்தஷாசாரே, நீ இதன் அர்த்தத்தை சொல்லு. என் ராஜ்யத்துள்ள ஞானிகள் எல்லோராலும், நல்ல புரிஞ்சுங்க, எத்தனை மனுஷனை நீ நாடி போனாலும் தேவ ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனை அல்லாமல் உன்னை எந்த மனுஷனும் உயர்த்த முடியாது. ஹல்லேலூயா. நீ ஞானிகள் இடத்துல போகலாம், ஒருவேளை மந்திரவாதி இடத்துல போகலாம், குறி சொல்லுகிறவர்களை நாடலாம், அவர்களால் உன்னை உயர்த்தப்படவே முடியாது. அங்கே தேவன் சொல்லுகிறார், அர்த்தத்தை சொல்லும் என்று அந்த ராஜா கேட்கும் போது தேவனுடைய ஆவியானவர் தானியேலுக்குள்ளாய் கடந்து வந்தது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்தைப்பா இப்படி ஆரம்பிக்கும், இப்படித்தான் முடியும், உன் முடிவு இப்படித்தான் இருக்கும் என்று சொன்னான். அப்பொழுது பெல்தஷாசாரே என்னும் பெயர் உள்ள தானியேல் ஒரு நாழிகை மட்டும் திகைத்து சிந்தித்து கலங்கினான். ராஜா அவனை நோக்கி, பெல்தஷாசாரே, சொப்பனமும் அதன் அர்த்தமும் உன்னை கலங்க பண்ண வேண்டியதில்லை என்றான். அப்பொழுது பெல்தஷாசார் பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே, உம்முடைய பகைவரிடத்திலும் அதன் அர்த்தம் உடைய சத்துருக்களிடத்திலும் பலிக்க கடவுது. நீ கண்ட விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமோ காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. எல்லா ஜீவனுக்கும் தங்கினது, தாவரித்தது. நீர் தாமே
உமது மகத்துவம் பெருகி வான பரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தம். நல்லா புரிஞ்சுங்க, அன்னைக்கு பேசின அதே ராஜாவை குறிச்சு இன்னைக்கும் பேசுறாங்க. இன்னைக்கும் பூமியின் எல்லை பரியந்தம் அவரை குறிச்சு சொல்லப்படுகிறது. வாசிங்கம்மா. இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள், ஆனாலும் அதன் வேர்களாகி அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று இரும்பு வெண்கலமான விலங்கிடப்பட்டு வெளியின் பசும் புல்லிலே தங்கி ஆகாயத்தின் பணிகளை நினைவதாக 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போக மட்டும். நல்ல புரிஞ்சுக்க, தேவ மனுஷன் தேவன் என்ன, அவன் ஒருவேளை என்ன சொப்பனத்தை கண்டானோ அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை அப்படியே சொன்னான். 7 காலங்கள் கடந்து போக மட்டும். வாசிங்கம்மா. 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போக மட்டும் மிருகங்களோடு அவனுடைய பங்கு இருக்க கடவது என்றும் வானத்திலிருந்து இறங்கி சொன்ன பரிசுத்த காவலாளனை ராஜாவாகிய நீர் கண்டீரே. ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய ஆண்டவரின் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷர் இடத்தினின்று நீ தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பீர், ஆடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பணியிலே நனைவீர். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சுத்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய கர்த்தர் இன்னமும் உன்னை வைத்திருப்பதற்கு காரணத்தை கொஞ்சம் புரிந்து கொள். தேவ கிருபையினால் நீ இருக்கிறாய், இல்லை என்றால் நீ எடுக்கப்பட்டிருப்பாய். இந்த ராஜாக்கு இதெல்லாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் மேல் வந்தது. 12ஆம் மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருந்த போது, இது வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமையை தாபரத்திற்கென்று ராஜ்யத்திற்கென்று அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து இருக்கும் பொழுதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷனிடத்திலிருந்து தள்ளப்பட்டு வெளியின் மிருகங்களோடு கூட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படி உன்னதமான மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விரும்பினது. அந்த நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷனின் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகினுடைய இறகுகளைப் போல, அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போல வளரும் மட்டுமாய் அவன் சரீரம் ஆகாயத்தின் பனியிலே நனைந்தது. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை எண்ணிக்கை தாழ்மையின் நிறையோடு கூட, ஆண்டவரே, நான் செய்த எல்லா தப்புதங்களையும் மன்னிங்க ஆண்டவரே. உன் வாழ்க்கையை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார், உன் வழிகள் எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். நேபுகாத்நேச்சர் கடைசியா சொல்ற, ஆண்டவரே, வானத்துக்கு நேரா ஏறெடுத்து பார்த்து வாசிங்கமா முடிச்சிடலாம். ஏறெடுத்து
என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்போது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவம் நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை ஒரு தேவ மனுஷன் ராஜாக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டான். நம்ம நினைச்சிடக்கூடாது நம்ம வாழ்க்கை இவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்க கூடாது. தேவ ஆவியை பெற்ற எல்லா மனுஷனுக்கும் நம்முடைய வாழ்க்கை தெரியும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கூட, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை நீங்க நியமிங்க ஆண்டவரே. ராஜாவானாலும் சரி, நீ ஒருவேளை ராஜ வஸ்திரம் உடுத்தத்தக்கதாக எல்லா சகல சம்பத்துக்களும் உனக்கு இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்னாடி உன்னை தாழ்த்தலன்னா, நீ எத்தனை உயரத்துல இருந்தாலும் தேவன் தாழ்த்த வல்லவரா இருக்கிறாரு. ராஜா தான், சகல காரியம் இருந்ததுதான், ஆனா அவனுக்குள்ள பெருமை இருந்தது. நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்னா அந்த பெருமை அவனை எல்லாருக்கும் முன்னாடியும் தாழ்த்திச்சு. அவன் மிருகத்தோடு கூட மிருகமா மாறி போனா. ஆண்டவரோட சொல்லுங்க, ஆண்டவரே பெருமை வேண்டாம் ஆண்டவரே, தாழ்மையின் சிந்தையை கொடுங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையை நீங்க நியமனம் பண்ணுங்க ஆண்டவரே. தானியேல் அடிமைத்தனமா போனாலும் ராஜாவா உயர்த்தினது நீதான் ஆண்டவரே. பெரிய ராஜாவையும் அடிமையை போல மாத்தினது நீதான் ஆண்டவரே. ஒருவனிடத்திலே தாழ்மையை பார்த்தீர், அவனை உயர்த்தினீர். ஒருவனிடத்திலே பெருமையை பார்த்தீர், அவனை தாழ்த்தினீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே.